சரி, இன்னைக்கும் அதே காரணத்தில் வச்சுக்கலாம். என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஆர்டர்லியா போகும். சரி, முதல் வந்து ஜன்மாதிகரணத்திலிருந்து என்ன சங்கதி சாஸ்திரியோனி பிராதிகரணத்துல என்ன தொடர்பு ஜன்மாதிகரணத்துக்கும் சாஸ்திரியோனி பிராதிகரணத்துக்கும்? சரி, அடியன் சத்யாமாமி அடியன். பிரம்மத்தை பத்தின விசாரம் வந்து தேவையில்லைன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. பிரம்மத்தை பத்தி விசாரம் அது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நையாயிகன் சொல்றது. ஆமா சொல்றான். அதுதான் வந்து இந்த பூர்வபக்ஷம் என்னன்னா பிரம்மத்தின் விசாரம் வந்து வேதத்தை கொண்டு பண்றது அவசியம் கிடையாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஜன்மாதிகரணத்தோட என்ன தொடர்பு? அது சொன்னாம ஞாபகம் சொன்னேன்னா ஜன்மாதிகரணத்தோட என்ன தொடர்பு சொல்லி நீங்க ஒரு பாத்து கேட்டதான் சொல்லிட்டீங்க. நையாயிக்கன்னா இங்க அதான் பூர்வபக்ஷம், அதான் இங்க பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷத்தோட ஒரே நிமிஷம் சுத்தரவாங்க, ஒரே நிமிஷம். 2 பேர் கை தூக்கி இருக்கா. ஒரே நிமிஷம். இந்த கை தூக்கி இருக்கா அந்த ஆர்டர்ல போகலாம்னு தோன்றது. அப்பதான் எல்லாருக்கும் அது சரியா வாய்ப்பு கிடைக்கும். ரங்கராஜன் சுவாமி சொல்லுங்க. 6வது ரங்கராஜன் 6வது. ஜன்மாதி அதிகரணத்துல வந்து பிரம்மத்தோட லட்சணம் வந்து சொல்லியிருக்கான். அண்ட் இதுல சாஸ்திரயோனி அதிகரணத்துல வந்து அந்த லட்சணத்துல இருக்கிற பிரம்மத்தை வந்து எப்படி அனுமானத்தினால அடைய முடியாதுன்னு சொல்றதுக்கு அதுதான் கனெக்ஷன் எனக்கு தோணுது. சரி, இது வந்து சித்தாந்தத்தோட இது பதில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இங்க ஒரு ரிஃபைண்டா கொஞ்சம் ஒரு ரிஃபைன்மெண்ட் வேண்டியிருக்கு. அதாவது கொஞ்சம் சோதனை கரெக்ஷன் வேண்டியிருக்கு. என்ன சங்கதி அப்படின்னா ஜன்மாதிகரணத்துல பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு பார்த்தோம். அது என்னடி கிருஷ்ணன் சுவாமி ரைஸ் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணன் சுவாமி எனக்கு தெரிஞ்சது ஜெகத்காரணத்துவத்தை சொல்றா. இங்கே வந்து அவயவத்வாத் காரியம் சொல்லிட்டு அதனால ஜெகத்காரணத்துவம் உண்டு அப்படின்னு இங்கே சொல்கிறா. இவர் நையாயிகன் சொல்கிறார். அந்த ஜெகத்காரணத்துவம் தான் லிங்க்குன்னு தோன்றுறது. கரெக்ட், ஜெகத்காரணத்துவம் தான் லிங்க். அது ரங்கராஜ சுவாமி சொல்லிட்டார், ஜெகத்காரணத்துவம் தான் லிங்க் அப்படின்னு. ஸ்ரீவத்சன் சுவாமி அந்த லிங்க் ஒன்று எக்ஸாக்டா அடியன். அப்போ ஜெகத்காரணம் அது கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜெகத்காரணம் வந்து உலகமாக எதாவது உருவாக்கப்படுமோ அதுதான் வந்து பிரம்மம். அதனால ஏதாவது நமக்கு லயமாகணும், உலகம் எங்க லயமாகணும், எல்லா பிராஜெக்டும் எங்க லயமாகணும், அதுதான் பிரம்மம் சாதிச்சுட்டார். ஸோ அந்த சாதித்த பிரம்மம் வந்து நையாயிகன் என்னன்னு சொல்றாங்கன்னா, என்ன சாதிக்கிறாங்க இதுல பூர்வபட்சத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு இது வந்து விளக்கம் எனக்கு வேணும், இது அனுமானம் பண்ணி நான் எனக்கு வந்து பார்த்தாலே தெரியாது, எனக்கு இது வந்து பிரம்மம் வேணா பார்த்து அதுக்கு எதுக்கு இது சாஸ்திரம் வேணும்னு சொல்லி நையாயிகன் கேட்கும்போது அதுக்கு எம்பெருமானார் வந்து நெக்ஸ்ட் பதில் இந்த மாதிரி இல்ல அதுக்கு என்ன போய் திருப்பி நியமனம் கேட்கணும், இல்ல இது முடியாது இருக்கட்டும். அதெல்லாம் மேல சங்கதி வந்தாச்சு. சங்கதி இதான் சங்கதி. சுவாமி சொன்னதுதான் அதோட எக்ஸ்டென்ஷன் தான். எல்லாருமே சரியா தான் சொல்லியிருக்கீங்க. அது எக்ஸாக்டா என்ன அப்படின்னா ஜன்மாதிகரணத்துல வந்து பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு சொன்னோம். ஜெகத்காரணத்துவம் தான் லட்சணம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு உதாரணம் வந்து நீங்க சொன்ன நீங்க பார்த்தது வந்து அந்த முழுக்கொம்பு இல்லாத மாடு 3 மாடு இருக்கு, தொழுவத்தில். சரி இல்ல அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் சரிதான். நம்ம அவ்வளவு டீப்பெல்லாம் போக வேண்டாம். அது ஜென்மாதிகரணத்தினுடைய விஷயம் ஆயிடும். ஆமா, சங்கதி அப்படின்றது போனாதிகரணத்துக்கு இந்த அதிகரணத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா அதிகரணத்துல ஜெகத்காரணத்துவம் லட்சணம் அப்படின்னு சொல்ல போக ஜெகத்காரணம் தானே பிரம்மம் அப்படின்னு சொல்றீங்கோ. அதுக்கு எதுக்கு சாஸ்திரம் வேண்டி இருக்கு? அனுமானம் பண்ணி நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு தான் தெரியுமே ஜெகத்தை படைக்கிறது சேத்தனத்தை காட்டிலும் ஆத்ம ஜீவாத்மாவை காட்டிலும் தனித்து ஒரு பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுப்பேனே.
சாஸ்திரத்தை வச்சுட்டு என்னது, சாஸ்திரத்தால பிரம்ம விசாரம் எதுக்காக பண்ணணும், வேதவியாசர் எதுக்காக பிரம்ம விசாரம் பண்ற, வேதத்துக்கு அங்க தாத்பரியமே இல்லையே, இந்த வேதத்துக்கு அங்க தாத்பரியமே இல்லையே அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, இது மேற்கொண்டு வரும். சரி, அது இப்பயே கேட்டுடலாம். வேதத்துக்கு இப்ப நையாயிகன் என்ன சொல்றான், அனுமானத்தினாலே நான் தெரிஞ்சுட்டுருவேன் ஜெகத்துக்கு காரணம் என்ன அப்படின்றது அனுமானத்தினாலே தெரிஞ்சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அப்படி சொல்றதுனால பிரம்மம் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட்ல, அந்த விஷயத்துல வேதத்துக்கு தாத்பரியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் அந்த வீடியோல இருக்கும், இதை லிங்க் பண்ண முடியுமா? அவன் என்ன சொல்றான்னா, அனுமானத்தினால சுமதிவாமி அப்படின்னு சொல்லி பிரளயம்னு ஒண்ணு இருக்கு, சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு தெரியறது அப்படின்னு சுவாமி அந்த இதுக்கு சொல்வாரு, அது சொல்லலாம். இல்லையே, அது வராது, அது கண்டனம். அனுமானம் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு கண்டனம். இப்ப நம்ம பூர்வபக்ஷியோடைய அபிப்பிராயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்ற, அனுமானத்தினாலேயே கடவுளை தெரிஞ்சுக்க முடியும், உலகத்தை படைக்கக்கூடிய கடவுளை ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆகையினால வேதமானது கடவுளை சொல்றதுக்கு வரல, பிரம்மத்துல வேதத்துக்கு தாத்பரியம் கிடையாது, அதுல நோக்கம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா. அது எழுதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அனுமானத்தினால கடவுளை பத்தி தெரிஞ்சுட்டோம்னா முதல்ல தூக்கினது கோவிந்தராஜ சுவாமி அடியே. என்ன அனுமானத்தினால எப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமோ அப்ப அது வேதம் சொல்ல போறது இல்லையே. ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த வேதம் சொல்லாது, அனுமானத்தினால தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்த வேதம் சொல்லாது. வேதம் சொல்லாத விஷயத்துல நம்ம மேற்கொண்டு விவாதம் பண்ணறதுக்கு வழி கிடையாது, விவாதம் மட்டும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அவன் நையாயிகன் வந்து அது அவசியம் இல்லை. இந்த வேதவியாசர் மொத்த சாஸ்திரமும் இந்த விசாரம் அப்படின்ற இந்த சாஸ்திரம் வந்து தேவை கிடையாது அப்படின்னு நையாயிகன் சொல்றான். இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவது அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோல. அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவது சொன்னீங்க சுவாமி. அடி அப்ப மற்ற விஷயத்தால, மற்ற வழியால தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த சொல்றதுக்கு தான் வேதம் வருதே வழிய, சாஸ்திரம் வருதே வழிய தெரிஞ்சுன்றதை சொல்லாது, தேவையில்லாம போயிடும். சாஸ்திரம் வந்து அதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். சரி, அப்ப அடுத்த கேள்வி போலாம். சரி, நையாயிகனுடைய 2 அனுமான பிரயோகம், 2 அனுமான பிரயோகம் இருக்கு இல்லையா. அனுமான பிரயோகம் அனுமான பிரயோகம்னா என்னன்னு புரியாது தானே, என்ன மீன் பண்றான்னு. அனுமான பிரயோகம் அப்படின்றது அவன் சாதிக்கிறான் இல்லையா, இது இப்படிதான், இப்படி இருக்கிறபடியினால அப்படின்னு சொல்றதுதான். மலையானது நெருப்பை கொண்டது, ஏன் புகை இருக்கிறபடியினால் அப்படின்றதுதான் அனுமான பிரயோகம். நையாயிகனுடைய 2 முதல் அனுமான பிரயோகம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாரு? கிருஷ்ணன் சுவாமி. கடமுக்கு வந்து அவயவங்கள் அடியன் சுவாமி. கிருஷ்ணன் சுவாமி. கடத்துக்கு வந்து ரூபம் சத்தியமா நான் க்ளோஸ் பண்றேன் அடியன், ஒரே நிமிஷம். அந்த மண் அதெல்லாம் சேர்த்து தான் அது பண்ணியிருக்கு, சேர்க்க ஒரு உபாதானங்கள் எல்லாம் சேர்த்து கடமாக பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த உலகமும் நிறையா விஷயங்களை வச்சு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அதனால் அது ஒரு காரியமாகுது. அந்த காரியத்வாத் ஜெகத்காரணம் அப்படின்னு அனுமானிச்சுக்கலாம். இல்ல, அவயவத்வாத் இவர் வந்து விஷயங்கள்லாம் சரியா சொல்லியாச்சு. அதான் அவயவம் விஷயம்லாம் சரியா சொல்லியாச்சு. இந்த சென்டென்ஸ் வந்து கடைசியில விஷயம் கிருஷ்ணசாமி விஷயம்லாம் சரியா சொல்லியாச்சு. சரி, வேற அடுத்தது வந்து சரி ரங்கராஜன் சுவாமி, ரங்கராஜன் ராமநாதன் சுவாமி. ஜெகத்காரியம் சாவயத்வாத் அவ்யயம் இருக்கிறதுனால ஜெகத் வந்து ஒரு காரியம், அதுக்கு பாடி பார்ட்ஸ் அவ்யயம் இருக்கு, அதனால அது 2. சரி, இது ஒரு அனுமானம். இது ஒரு அனுமானமா? ஜெகத்து காரியம் சாவயத்வாத். சரி சரி, இப்ப அடுத்த அனுமானத்தை கீதா மாமி நீங்க சொல்றீங்களா?
ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை செய்யறதுக்கு படைக்கிறதுக்கோ பத ஜெகத் சத்கர்த்திருத்தம் கர்த்திருக்கம் சரிதான் கர்த்திருக்கம் சக்கர்த்துக்கம் ஜெகத்தை செய்வதற்கு கர்த்தாவும் இருக்கிறான் என்பது. சரி இது என்ன ஆகும்னா நம்ம சாதிக்க மட்டும் பாக்குறோம். கடவத் உதாரணம். உதாரணம் கரெக்ட். சரி கடம் உதாரணம் கடவத் அப்படின்றது இங்க முக்கியம். அனுமானத்துல எப்பவுமே ஹேத்து தான் முக்கியம். மலையில நெருப்பு இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பிரதிஜ்ஞா அப்படின்னு பேரு. அங்க ஒரு ஹேத்து சொல்லணும். என்ன ஹேத்து? அங்க தூமம். தூமம் அப்படின்றதுதான் ஹேத்து. தூமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இங்க என்ன ஜகத்தான சகர்த்திருக்கம் படைக்கின்ற கர்த்தா ஒருத்தன் இருக்கான். கர்த்தாவால படைக்கப்படுகின்றது ஜகத்து. என்ன ஹேத்து இங்க பானையை பண்றவன் இருக்கான். அது பிரயோஜனம். ஒரே நிமிஷம் ரங்கராஜ் ஆறாவது நிமிஷம். யார் சொன்னது? அவயவம் இருக்கிறதுனால, அதாவது அது முன்னாடி வந்துருக்கு. அவயவம் இருக்கிறதுனால அப்படின்றது முன்னாடியே வந்துருது. என்னது? காரியம்னால. இதான் ரெண்டாவது அனுமானம். முதல்ல என்ன பண்ணோம்? ஜகத்து காரியம் சாவயவத்வாத். அவயவங்கள் இருக்கிறதுனால இது காரியம் அப்படின்னு முதல்ல ஸ்தாபிச்சோம். அப்போ பண்ணப்படுகின்றது, பண்ணப்பட்டதாக இருக்கு ஜகத்து அப்படின்னு முதல்ல ஸ்தாபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜகத்து சகர்த்திருக்கம் ஒரு கர்த்தாவால செய்யப்பட்டது. ஏன்? பண்ணப்பட்டபடினாலே. பண்றதா இருந்தாலே கண்டிப்பா அங்க செய்யப்பட்டதுனாலே ஒரு கர்த்தா தான் செஞ்சிருக்கணும். ரெண்டாவது அனுமான பிரயோகம் அதுதான். ஜகத்து சகர்த்திருக்கம் காரியத்வாத் அப்படின்னு. சரி கர்த்தத்துவம்னா என்ன? கர்த்தா செய்கிறவன் என்ன அடையாளம்? மஞ்சுளாமி. உபாதான உபகரண சம்பிரதான பிரயோஜன அபிஜ்ஞக கர்த்தா. சரி நாலு சரி சட்டம் சொல்லிட்டீங்களே. ஒவ்வொன்னா சரி இதோட ஒண்ணு பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு சட்டத்துக்கு வேற யாருக்கு வாய்ப்பு கொடுப்போம். இல்ல வேற யாராவது ரங்கராஜன் ராமாயணம் சொல்ல வேண்டாம். வேற யாராவது சத்யாமி அடியா. உபாதானம்னாக்க இது ரா மெட்டீரியல், பேஸ் மெட்டீரியல், அந்த இது பண்றதுக்கு உண்டான மெட்டீரியல். அப்புறம் உபகரணம்னாக்கா அதுக்கு கருவி, அது செய்யறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் சம்பிரதானம்னா அது யார் உபயோகிப்பா அப்படிங்கிற ஒரு ஞானம். அப்புறம் பிரயோஜனம், யாருக்கு கொடுக்க வேண்டும். சம்பிரதானம்ங்கிறது யாருக்கு கொடுக்க வேண்டும், பிரயோஜனம் அவ எப்படிலாம் அதை உபயோகிப்பா அப்படின்னு. சரியா? ஆக உபாதான அபிஞானா இருக்கணும். உபாதானத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதான் ரா மெட்டீரியல். உபகரணம். அதுக்கப்புறம் சம்பிரதானம். சம்பிரதானம்னா புரிஞ்சது இல்லையா? யாருக்கு கொடுக்கணுமோ அதான் சம்பிரதானம். அதுக்கப்புறம் கடைசியில அவன் எப்படி பயன்படுத்த போறான் அது பிரயோஜனம். எல்லாம் தெரிஞ்சதா ஒரு வேலையே செய்வான், ஒரு பொருளையே செய்வான். அடிய சரி. இப்போ நையாயிகன் இந்த மாதிரி சாதிச்சுட்டான். என்ன பண்றான் அவன்? ஜகத்தானது சகர்த்திருக்கம், இதை பண்றதுக்கு ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு. இப்ப மீமாம்சகன் 3 தோஷத்தை சொல்றான் நையாயிகனுடைய பட்சத்துல. இந்த 3 தோஷங்கள் என்ன அப்படின்றது அடியன் சாந்தி மாமி. முதல்ல கை தூக்கினது சாந்தி மாமி, அடுத்தது சுமித்ரா மாமிக்கு வாய்ப்பு வரும். சித்த சாதன சோபாதிக்க விருத்த மைக்கர்னான்ற 3 தோஷம். கரெக்ட். சரியா? 3 தோஷங்கள் இருக்கு. சித்த சாதனமா இருக்கு, சோபாதிகமா இருக்கு, விருத்தமா இருக்கு அப்படின்னு 3 தோஷங்கள். சரி, இப்ப அடுத்து வேற யாருக்காவது வாய்ப்பு. சித்த சாதனம்னா என்ன அப்படின்னு சாந்தி மாமி கை தூக்கின அப்புறம் சொல்லல. மறுபடியும் எல்லாரையும் லோவர் பண்ணிடுறேன். சரி இதை சொல்லுங்க. இப்போ சித்த சாதனம் அப்படின்றத ஞாபகம் இருக்க? சித்த சாதனம்னா என்னன்னு? சித்த சாதனம்ங்கிறது
நையாயிக்கன் பட்சத்துல வந்து அவ பிரம்மத்தை வந்து ஏற்றுக்க கூடியவா, பிரம்மத்தை ஏற்கிறா. மீமாம்சர்கள் வந்து பிரம்மத்தையும் ஏற்கிறதுல அனுமானத்தையும் ஏற்கிறதில்ல. ஜீவன் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா மீமாம்சகன். சொல்றான். கரெக்ட் தான். அதனால உலகத்தை படைக்கிற வந்து ஒருவ இருக்கிறான். அவன் எதிர்பார்க்கிறது வந்து கேட்பவனுக்கு புரிஞ்சதாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்பவனுக்கு புரிஞ்சதாக இருக்குன்னு சொல்றான். அதுல ஒரு எதிர்பார்ப்போடு அதை சொல்கிறான். ஆனா கேட்கிறவன் வந்து அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அங்க வந்து அந்த தெரியுதேங்கிறது தான் சித்த சாதனம்ங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, கரெக்ட். சித்த சாதனம் என்ன அப்படின்றது என்னன்னா, இப்போ வாதத்துல வந்து வாதி இருப்பான், பிரதிவாதி இருப்பான். என்ன பண்றான், ஒருத்தன் வந்து வாதத்துல அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறான். எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்கும் பொழுது அவன் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறானோ, எதில் இருக்கிறவன் ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொன்னா அதுதான் சித்த சாதனமா ஆயிடுறது. இங்க அந்த மாதிரிதான் சித்த சாதனம். இங்க என்ன இருக்கு, ஜகத்து அப்படின்றது வந்து சக்கரத்து இருக்கும், காரியத்வாத் அப்படின்னு அனுமானம் சொல்ல போக நையாயிக்கன். இப்போ மீமாம்சகன் வந்து எனக்கு தெரியுமே அப்படின்றான். என்ன அபிப்பிராயத்தோட சொல்றான், இது இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்கு பதில் என்ன அபிப்பிராயத்தோட மீமாம்சகன் சொல்றான். கீதாமா இப்பதான் சொன்னீங்க, கோவிந்ததாசர் சுவாமி வேண்டாம், வேற யாராவது சொல்றீங்களா? கீதாமா இப்பதான் சொன்னீங்க, நீங்க வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்கான்னு பாக்கலாம். சாஸ்திர யாகங்கள் மூலமா மலைகள் எல்லாம் படைக்கலாம். அடியே ரகுராமசாமி, அடியே க்ஷமிக்கணும், அடியே கை தூக்கல. சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி பண்ணி யாகங்கள் அதெல்லாம் பண்ணி நம்ம இதெல்லாம் உருவாக்கலாம், புண்ணியம் சம்பாதிச்சு மலைகள் எல்லாம் உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதன் மூலமா பண்ணலாம். அதனால அதுக்கு பிரம்மம் தேவையில்லை. இப்ப இதான் சித்த சாதனம் அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படி சித்த சாதனம் ஆச்சு? நையாயிக்கன் என்ன ஸ்தாபிக்க பார்த்தான், அவன் ஜீவனை காட்டிலும் தனியா ஒரு பொருள் இருக்கு ஜகத்தை படைக்கக்கூடியது அப்படின்னு அபிப்பிராயத்துல வந்தான். ஆனா ஜகத்தானது சகர்த்திருக்கம், ஒரு கர்த்தாவால படைக்கப்படுறது அப்படின்றத கேட்ட மீமாம்சகன் என்ன பண்றான்னா, ஆமா எனக்கே தெரியுமே, என்ன யார் அந்த கர்த்தா, ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்றான் இல்லையா, இதான் சித்த சாதனம் அப்படின்ற ஆயிடுச்சு. இதுவே அர்த்தாந்தரம் அப்படின்னு மாறிடும். அது யாரா சொல்ல முடியுமா? இப்ப சித்த சாதனம் அப்படின்னு என்ன தாற்பயம், வாதி சொல்லும் பொழுது பிரதிவாதி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அது சித்த சாதனம். அர்த்தாந்தரம் அப்படின்னு சொன்ன நினைக்கிறேன், வீடியோல சொன்ன நினைக்கிறேன். சுமதி மாமி, மற்றொரு அர்த்தத்தை சொல்லி அதை முடிக்கிறது, ஆமான்னு சொல்லி ஆரம்பிச்சு வேற ஒரு அர்த்தத்தை சொல்லி அதை கம்ப்ளீட் பண்றது இல்லையா? சோ இப்ப இங்க என்ன இருக்கு, ஜகத்தை படைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது எங்க ஐயாயிக்கன் என்ன பண்ணான்னா, இப்ப சார்வாக்கன் யோசிச்சு பார்ப்போமே. சார்வாக்கன்றது தெரியும் நினைக்கிறேன். சார்வாக்கன் யாரும் தெரியுமா? மெட்டீரியலிசம் பத்தி சொல்றான் இல்லையா, எதுவுமே ஒத்துக்காது, அவன் சார்வாக்கன். இப்ப அவன் கிட்ட போய் உலகத்தை படைக்கிறவன் ஒருத்தன் இருக்கான், ஒண்ணுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வச்சுக்கோமே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு உலகத்தை படைக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் தானே, சயின்டிஸ்ட்க்கு வந்து இது புதுசு. சரி எப்படி சொல்ல போற, என்ன ரீசன் உனக்கு வச்சுட்டு இருக்க நீ அப்படி அவன் மேற்கொண்டு கேட்பான். ஆனா இப்ப மீமாம்சகன் கிட்ட போய் சொன்னாலே நையாயிக்கன் உலகத்தை படைக்கிற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியவே முடிச்சுட்டான், அது சித்த சாதனம். ஆனா இவன் யாரு கர்த்தான்னு ஒத்துட்டு இருக்கானோ அவனை ஒத்துக்க போறது கிடையாது. ஆகையால அது அர்த்தாந்தரம்னு போய் முடியும். இதை ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்த சாதனம் அர்த்தாந்தரம் அப்படின்றது. சரி, அடுத்தது வந்து அடுத்த தோஷம் சுத்திரமாமி சொன்னான், சோபாதிகம் தான் சொன்னான், சோபாதிகம். சரி, மஞ்சுளமாமி சொல்லுங்க. சோபாதிகம் என்ன என்ன தோஷம், வந்து விவரணம் என்ன? பர்வதக வன்னிமான் பூமாத் ரீசன் வந்து அந்த இடத்துல சரியா இல்ல, அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்பட வேண்டிய பொருள் அது சக்தி, அது செய்யறதுக்கு செய்யப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். அது சோபாதிகம்ங்கிறது அசக்கிய கிரியத்துவம் அசக்கிய கிரியத்துவம் இருக்கு இல்லையா, அதுல செய்யப்படக்கூடிய பொருளாக இருக்கப்படணும். அது வந்து இந்த மலை கடல் அதெல்லாம் வந்து செய்யப்படக்கூடிய பொருள் கிடையாது. அதனால அது
அந்த இது பண்றது வேண்டாம்னு. சரி, என்ன சோபாதிகம் அப்படின்னா சொன்ன காரணமானது தப்பான காரணம், தவறான காரணம், அது உண்மையான காரணம் கிடையாது, மற்றொரு காரணம் இருக்கு அப்படின்ற தோஷம் தான் சோபாதிக்கம் அப்படின்ற தோஷம். சோபாதிகர்த்தம் அப்படின்னு சொன்னா சோபாதிகர்த்தம் அப்படின்ற தோஷம். சரி, மஞ்சுளா மாமி சொல்லிட்டா, பதில் கரெக்டா சொல்லிட்டா. இப்போ இதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றதுக்கு வேற யாருக்காவது ஒரு வாய்ப்பு. இன்னும் எக்ஸாக்டா இங்க என்ன அனுமான பிரயோகம், அவங்க என்ன ரீசன் தான் ஹேத்து. மலையானது நெருப்பை கொண்டது, அவங்க ரீசன் என்ன, தூமம் இருக்கிறபடியினால். அதே போல இங்க என்ன அனுமான பிரயோகம், என்ன ரீசன் சொல்றான் நையாயிகன், அவன் சொல்ற ஹேத்து என்ன. மீமாம்சகன் அந்த ஹேத்துவ தப்புன்னு சொல்லிட்டு அவன் ஆக்சுவலா என்ன ஹேத்துவ சொல்றான், என்ன ரீசனை சொல்றான். இது கொஞ்சம் அடியன் சீரம் சுவாமி அடியன் ஜெகத் காரணம் காரியம் சா அவயத்வாத்னு சொல்றான், அவயவத்வாத்னு. இவன் என்ன சொல்றான்னா அது மாத்திரம் போராது, சக்கிய கிரேம்னு ஒண்ணு இருக்கணும். அவயம் மட்டும் இருந்தா போராது, சக்கிய கிரேம்ன்றது ஒண்ணு வேணும். அப்புறம் சக்கிய உபாதானாதி விஞ்ஞானம் அப்படின்றது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப மலையெல்லாம் எடுத்து பார்த்தா அது சக்கிய கிரேமா தோணாது. அது எப்படி இதே ஒரு கட்டிடத்தை எடுத்து பார்த்தா இருக்கு, ஒரு நாள்ல கட்டலாம் இவ்வளவு அப்படின்னு ஒரு இது இருக்கு, அவயவம் இருக்கு. அது ஒரு செவர் இருக்கு, மற்றது அந்த மாதிரி பவுண்டேஷன் இருக்கு, செவர் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதனால ரெண்டு விஷயம், ஒண்ணு அவயவம் மாத்திரம் போராது, சக்கிய கிரேம் ஒண்ணு இருக்கணும், இருந்தாதான் அது இதுன்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றான். காரியம் ஒத்துக்கலாம் சொல்றேன். சரியா, இதான் பதில். இப்ப என்ன இருக்குங்க, நையாயிக்கனுடைய அனுமான பிரயோகம் என்ன, ஜகத்து காரியம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறது. என்ன காரணம் சொல்றான், அதுல காரணம் ஹேத்து எல்லாம் ஒரே அர்த்தம் தான். என்ன சொல்றான், சாவயவத்வாத் அப்படின்னு சொல்றான். உறுப்புகள் இருக்கிறபடினால, அவயவங்கள் இருக்கிறபடினால. அங்க மீமாம்சகன் என்ன சொல்றாங்கன்னா, அவயவங்கள் இருந்தா மட்டும் போராது, அவயவங்கள் இருக்கிறதுனால காரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன உண்மையான ரீசன், காரியம் அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையான ரீசன் என்ன இருக்கணும் அப்படின்னா, கூடவே சேர்த்து என்ன இருக்கணும், சக்கியத்திரியத்துவம் அப்படின்னு இருக்கணும். பார்க்கும்போது செய்யப்படக்கூடியது அப்படின்றது இருக்கணும். அதே போல சக்கிய உபாதானாதி விஞ்ஞானம் அப்படின்றதும் இருக்கணும், அப்படியாவும் இருக்கணும் அது. அதனால இதுதான் இப்ப சோபாதிகம். சோபாதிகம் அப்படின்றது என்ன இருக்கு, சொன்ன ரீசன் தப்பு, வேற ஒரு ரீசன் அப்படின்னு போறோம் இல்லையா, அதுதான் சோபாதிகம் அப்படின்ற குற்றம், தோஷம். இது இரண்டாவது தோஷம், சோபாதிகம் முடிஞ்சிருக்கு. மூணாவது விருத்தம், மூணாவது. சரி, யார் சொல்றது, கொஞ்சம் அவங்க வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். வேற யாராவது விருத்தம். கோவிந்ததாஸ் சுவாமியா வேண்டாம், முன்னாடி சொல்லியாச்சு, எல்லாரும் சொன்னாலே வரலாம். சரி, ரகுராம சுவாமி ஒரு தடவை தான் சொன்னார். அப்படியே ரகுராம சுவாமி பானை பண்றவனை உதாரணமா எடுத்துக்கலாம். பானை பண்றவனுக்கு மற்ற விஷயங்களை பண்றதுல அஜ்ஞானம் இருக்கு, பானை பண்ணுங்கிற அந்த ஆசை இருக்கு. அதனால அனவாப்த சமஸ்த காமன், அஜ்ஞானம் இருக்கிறவன். அப்போ பகவான் முழுக்க ஜெகத்தை படிக்கிறாருன்னா அவருக்கும் ஏதோ அஜ்ஞானம் இருக்கு, அனவாப்த சமஸ்த காமன் ஆயிடும். அப்போ பிரம்மன் ஆப்த சமஸ்த காமன் சர்வஜன்றது பொய்யா போயிடும். அதனால விருத்தமா இருக்குன்னு சொல்றது. இதான் விரோதம். அதாவது என்னன்னா, நையாயிக்கனே ஒத்துக்கிறான் பகவான் அவாப்த சமஸ்த காமன், அவன் சர்வஜன் இப்படின்றதுல அவனே ஒத்துக்கிறான் நையாயிக்கனே. ஆனா இப்ப என்ன ஆகுறது, அவன் சாதிக்கிற வழியில போனோமே என்றால் அவனுக்கே விருத்தமா போயிடும். அவன் எப்படிப்பட்ட ஒரு கடவுளை சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதுக்கு நேர் விருத்தமான ஒரு கடவுள், வேண்டுதல் அப்படின்றத கொண்டவர், அஜ்ஞானத்தை கொண்டவர், சரீரத்தை கொண்டவர், இது போன்ற ஒரு கடவுளை அவன் கொண்டு சேர்ந்துடும் அப்படின்றதுதான் விருத்தம் அப்படின்றது மூணாவது தோஷம். ஒரு தோஷம் ஆயிடுத்து. இப்போ நையாயிக்கனுடைய ஒவ்வொரு தோஷத்துக்கும் பதில் என்ன? முதல்ல முதல் என்ன தோஷம்? இதுல சரி, சித்த சாதனம். சரி, ஸ்ரீவத்சன் சாமி
அப்படின்றது இப்படி இதுல நியமத்துக்கு சித்த சாதனத்துக்கு வந்து கர்த்தா வந்து ஜீவாத்மா அப்படின்னு நினைச்சுட்டு அவன் மீமாசம் சாதிக்கிறான். ஆனா அப்ப என்ன பண்றான், இப்ப அந்த புண்ணியம் பாவம் அந்த யாகத்தினால புண்ணியம் பாவம் பலங்கள்லாம் உண்டாது, அதெல்லாம் அதிர்ஷ்டமான இது, அதெல்லாம் அச்சேத்தனங்கள். அந்த அச்சேத்தனங்களுக்கு கர்த்தா ஒரு கர்த்தா இருந்தா மட்டுமே அதெல்லாம் அந்த பணத்தை கொடுக்க முடியும். அப்படி ஒரு கர்த்தா தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி நெய்யாய்க்கு சாதிக்கிறான். சரி, அப்ப எப்படி ஆச்சு சித்த சாதனம் அப்படின்னா, சித்த சாதனம் கூடவே சேர்ந்து அர்த்தாந்தரம் ரெண்டுத்தையும் கொண்டு வந்துடணும். மீமாம்சகன் என்ன பண்ணா, ஜெகத்தை படைக்கிறது ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான்னு தெரியுமே, அவன் ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய புண்ணிய பாப்பத்தினாலே உலகம்லாம் மாறுறது படைக்கப்படுறது அப்படின்றதெல்லாம் வச்சிருந்தோமே என்றால் இப்போ தனியா பிரம்மமே வேண்டாமே அப்படின்ற நோக்கத்தோட சொன்னான். அங்க நையாய்க்கன் இப்ப என்ன பதில் கொடுத்திருக்கான், நீ புண்ணிய பாபத்தை கொண்டு உலகம் படைக்கப்படுறதுன்னு சொன்னா கூட இந்த புண்ணிய பாபங்கள் தன்னிடையே காரியத்தை செய்யாது. அது நிச்சயமா ஒரு பரமச்சேதனம் வேணும், பிரம்மம் வேணும். எப்படியுமே நான் சொல்ற பிரம்மத்தை நீ ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னான். அது சாதனம் அப்படின்றது புரிஞ்சு போயிருது, அந்த தோஷம் முடிஞ்சு போயிருது. அது சோபாதிக்கம் ரங்கராஜ ராமாயணன் சுவாமி, ரெண்டு பேரும். சரி, ரங்கராஜ ராமாயணன் சுவாமியா யாரு? நீங்களே சொல்லுங்க சுவாமி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. சோபாதிகத்துவம் வந்து அதாவது சக்கியக்கிரியம்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீமாம்சகன் சொல்றது. நையாயிக்கன் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு பிரக்ரியா இருக்கு. பிரக்ரியனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய மவுண்டனோ ஏதோ இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அது வந்தது, யார் அதை கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அதை யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அது எப்படி பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு சக்கியக்கிரியம் இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறோம். அந்த பிரக்ரியா வந்து அதா இருக்கிறதுனால அத சோபாதிகத்தம் ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறதுதான் நையாயிக்கனோட. சரி சரி, ஆனா இங்க ஒரே ஒரு கரெக்ஷன். அந்த மலையை பார்த்த உடனே எடுத்த உடனே கர்த்தா அப்படின்னு நேர கர்த்தாவுக்கு போல, இந்த சக்கரத்திற்கும் அப்படின்னு அனுமானத்துக்கிட்டே போல. முதல் அனுமானம் என்னது, ஜகத்து காரியம் சாவயவத்வாத். உறுப்புகளை பார்த்த உடனே காரியமா தோணுமா தோணாதா, அதுலதான் கன்டென்ஷன் இருக்கும். அதுல மீமாம்சகன் என்ன சொன்னான் அப்படின்னா, பார்க்கும்போது பண்றதுக்கு முடியுமா அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம காரியமே ஒத்துக்க முடியும் அப்படின்னு தான் சொன்னான். நையாயிகன் என்ன சொல்றான்னா, அப்படிலாம் கிடையாது. உறுப்புகளோட கூடி இருந்ததுன்னா அது கண்டிப்பா காரியமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அப்ப அந்த காரியத்தை பண்றதுக்கு ஒரு கர்த்தா வேணும், அவனுக்கு என்ன சக்தி அப்படின்றது அப்புறம் தான் யோசிப்போம் அப்படின்னு அவனுடைய பதிலாக இருந்தது. அப்ப என்ன ஆச்சு, அவனுடைய அனுமான பிரயோகம் சரிதான். மீமாம்சகன் என்ன குற்றம் சொன்னான், ஜகத்து காரியம் சாவயவத்வாத் அப்படின்ற இடத்துல சாவயவத்வம் அப்படின்றது சரியான காரணம் கிடையாது. சக்கிய பிரியத்துவம் பண்ண முடியறதாக இருக்கணும், அதுதான் சரியான காரணம், அப்பதான் காரியம் ஆகும் அது அப்படின்னு சொன்னா இல்லையா, அப்படிதான் கிடையாது. உறுப்புகள் சேர்ந்தா அது கண்டிப்பா அது காரியமா தான் இருக்கும். அதனால நான் சொன்ன ஹேத்து அந்த ரீசன் அப்படின்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றதுதான் சோபாதிகத்துவ தோஷத்தை போக்குறது. சரி, ரங்கராஜன் ஆராதன் சுவாமி அடுத்த தோஷம் சித்த இது விருத்தம், அது எப்படி எப்படி போக ஐயாயிக்க இதுல எப்படி எப்படி சொல்றான்னா, அதாவது நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஒரு பாட்டர் எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து அந்த பாட்டருக்கு வந்து சில ஞானம் இருக்கு, சில அஜ்ஞானம் இருக்கு. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர் பண்றது வந்து வாட்டருக்கு என்ன ஞானம் இருக்குன்னு தான் இன்ஃபர் பண்ண முடியுமே தவிர மொத்தத்தை பத்தி நம்மளால இன்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த இதுல வந்து நம்ம வந்து ஞானத்தை பத்தி தான் பேச முடியும், அஞ்ஞானத்தை பேச முடியாது. ஸோ அது கேரி ஓவர் ஆகாது அப்படின்னு. சரி, அதாவது இப்போ நம்ம வந்து ஜகத்தானது காரியம் சவயவத்வாத்து கடவத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல ஜகத்தானது சகர்த்திருக்கம் ஒரு கர்த்தாவால செய்யப்பட்டது கடவத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ கடத்தை பண்ற கர்த்தா அவன் மற்ற விஷயத்துலதான் அஞ்ஞானத்தை கொண்டு இருக்கானே, அப்போ ஈஸ்வரனுக்கும் அஞ்ஞானம் வருமா அப்படின்னா, அந்த கடத்தை பண்றதுக்கு வேண்டியது அஞ்ஞானம் கிடையாது, அதுக்கு வேண்டியது ஞானம் மட்டும்தான். ஸோ அந்த ஞானத்தை மட்டும்தான் நம்ம ஈஸ்வரன் இடத்துல அனுமானம் பண்ணுவோமே ஒழிய அஞ்ஞானத்தை அனுமானம் பண்ண மாட்டோம். அதனால இந்த விருத்தம் அப்படின்ற தோஷமும் போயிடுது. சரீரத்தை பத்தி இப்ப பார்க்கலாமா, மேல பார்க்கலாமா? மேல எங்கேயாவது இருக்கா சரீரத்தை பத்தி? ஆமா, மேல ஒரு சரீரத்தை பத்தி சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வரும்.
ஸோ அந்த கட்டத்துல பார்ப்போம் சரீரத்தை பத்தி. சரி, இப்போ எம்பெருமானுடைய கண்டனத்துக்கு போயிடுவோம். கண்டனத்தினுடைய ஆரம்பத்துல இந்த பிரளயம் சிருஷ்டி அதை பத்தி எம்பெருமானார் பாதிக்கிறார். ஆக்சுவலி முன்னாடியே சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், ஆரம்பத்திலேயே இந்த பிரளயம் சொன்னது நான் நினைக்கிறேன். பிரளயம் சிருஷ்டி பத்தி சித்தாந்தத்தினுடைய ஆரம்பத்துல வருது. எம்பெருமானார் வந்து நையாயிரத்தினுடைய அனுமானத்தை முடிக்கிறாரு. வேற யாராவது இருக்காளா? அப்படி இல்லைன்னா கோவிந்ததாசர் சுவாமி சொல்லட்டான். வேற யாராவது இருக்காளா? ராதாமணி சொல்லுங்க. என்ன சுவாமி என்ன கேட்டு எம்பெருமானார் வந்து சித்தாந்தத்தினுடைய ஆரம்பத்துல பிரளயம் சிருஷ்டி அதை பத்தி ஒண்ணு சொல்லிட்டு அதனால உன்னுடைய அனுமானம் வந்து வேலை செய்யாது, உன்னுடைய அனுமானம் வந்து சரியானது கிடையாது. லோகத்தை ஒரு கணத்தில் படைத்தா என்பதை உன்னால் அனுமானிக்கவே முடியாது. ஒரே க்ஷணத்துல சிருஷ்டி பண்றான்றத நம்மளால அனுமானிக்க முடியாது. ஒரே நேரத்துல மத்த இதுல வந்து ஒரே நேரத்துல ஒன்றினா மட்டுமே பண்ண முடியும்னு அவன் சொல்றான். பட் இது பிரகாரம் லோகத்தை வந்து ஒரே நேரத்துல சிருஷ்டி பண்ண முடியாது. சரி, ஒரே நேரத்துல இன்னொரு அம்சம் இருக்கு ராதாமாமி. ஒரே நேரத்துல அப்படின்றது கூட இன்னொரு அம்சமும் சேர்க்கணும். ஒரே நேரத்துல ஒருவரே படிக்கிறது, ஒருத்தன் ஒரே நேரத்துல. ஏன்னா அப்படிதான் நையாயிக்கனுடைய அனுமானம் இருக்கு. சிருஷ்டி காலம் பிரளயத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. சிருஷ்டி காலம் வந்தவாறு ஒரே ஒரு பிரம்மம் ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் படைக்கிறது அப்படின்றது எங்கேயுமே பார்த்தது கிடையாது உலகத்துல. அப்ப எப்படி அந்த மாதிரி அனுமானம் பண்ண முடியும் அப்படின்றது ஒண்ணு. இது சிருஷ்டி விஷயத்துல. பிரளய விஷயத்திலையும் ஒரு தோஷத்தை எம்பெருமானார் சாதிச்சார் பிரளய விஷயத்துல. அடுத்தது விமலாமாமி கை தூக்கினா நான் எல்லாருக்கையும் ஒரு லோவர் பண்ணிடுறேன். விமலாமாமி இது ஞாபகம் இருக்கா? பிரளய விஷயத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார். பிரளயம்ன்றது வெறும ஒரு கற்பனையில யூகிக்க முடியாது. ஏன்னா அந்த சமயத்துல நம்ம இருக்கோம், அதுன்றது இருந்து பார்த்தவாளால் தான் நம்ம சொல்ல முடியும். பட் நம்ம இப்ப இருக்கும்போது நம்ம சிருஷ்டியையும் பார்க்கல, பிரளயத்தையும் நம்ம பார்க்கல. அதனால அது வந்து வெறும் ஒரு கற்பனையில மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ பிரளயம் சிருஷ்டி இருக்குதுன்றதுனா நம்ம வேதத்தை மட்டும்தான் அறிய முடியும். நமக்கு வந்து இப்போ ஒரு பானையில எடுத்துட்டாக்கா அந்த குழவன் பண்றான்றதை நம்ம நேரடியா பார்க்க முடியும். ஆனா இதை வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியாது. அதனால அது கற்பனையிலேயே நம்ம வந்து அதை யூகிக்க முடியாது. சரியா? அதனால பிரளயம் அப்படின்றது வந்து அனுமானமே பண்ண முடியாது. எல்லாமே அழிஞ்சதுன்னு இந்த மாதிரி லோகத்துல பார்த்ததே கிடையாது. எல்லாமே அழிஞ்சு போனது அப்படின்னா அதனால அந்த மாதிரி நம்ம அனுமானமும் பண்ண முடியாது. அதனால சிருஷ்டி பிரளயம் ரெண்டு விஷயத்துக்கும் பிரளயம் ஒன்றும் அனுமானமே பண்ண முடியாது. சிருஷ்டி காலத்திலயும் ஒரே ஒருவன் ஒரே நேரத்துல எல்லாம் பண்றான் அப்படின்றது அனுமானம் பண்ண முடியாது. அப்படியே ரகுராம சுவாமி நையாயிக்கன் வந்து பிரளயத்தை ஒத்துக்கிறானா? நையாயிக்கன் பிரளயத்தை ஒத்துக்கிறான். ஆமா, அது ஒரு கண்டென்ஷன் இருக்கு. நையாயிக்கன் வந்து நவிய மதம் ஒண்ணு இருக்கு, பிராச்சீன மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நையாயிக்கன் வந்து பிரளயத்தை ஒத்துக்கிறான். அதுக்கு நியாய குசுமாந்தின்னு ஒரு கிரந்தத்துல அவர் எப்படி எடுத்துன்னு போறாருன்னா, இப்போ நம்ம வந்து போன இதுலாம் நூற்றாண்டுகள்ல நிலையத்துல அவங்கெல்லாம் எப்படின்னா வேற மாதிரி ஜென்மத்தோட எல்லாம் வாழ்ந்திருந்தார்கள். அதாவது ஒரு புத்திரனை பெறணும் அப்படின்னா மனசனுடைய சங்கல்பத்தினாலே அவன் பெற முடியும். அந்த சக்தியெல்லாம் பெற்றிருந்தார்களாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ஷீணமா ஆயிருக்கு. இப்போ க்ஷீணமா ஆயிருக்குன்றது தெரியாது, மேற்கொண்டு க்ஷீணமா தான் போகும். ஸோ இதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு காலத்துல மொத்தமா முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அவனுடைய பட்சம் இருக்கு. ஸோ இந்த ரீதியில வச்சுட்டு பிரளயத்தை அனுமானம் பண்ற மாதிரி அவளுடைய பட்சம் தெரியறது. அதனால சயின்டிஸ்ட் கூட பிக் பேங் தியரின்னு சொல்றது அந்த மாதிரி அனுமானம் பண்ணி வச்சான்னு சொல்றான். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு காலத்துல இப்போ அவனுடைய தியரியோட பாருங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு யூனிவர்ஸ். அப்படின்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும். ஆக்சுவலா அவனும் இந்த நையாயிரம் மாதிரி இன்ஃபோர் பண்ணிட்டு தான் சொல்றான் இந்த பிரளயம் அப்படின்றது. இது நம்ம ஆச்சாரியா வந்து கண்டனம் பண்ணோம்னா
இது மாதிரி எதுவும் சாமானியத்தோ திருஷ்டலிங்கம் நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஹேத்துலாம் இது சரியா வரல அப்படின்ற மாதிரி கண்டனம் மேல் கிரந்தத்திலாம் போகும். அப்புறம் அந்த சரீர விஷயத்துல இப்போ சரீர மீமாம்சகன் என்ன சொன்னா, குயவனுக்கு சரீரம் இருக்கு, அப்போ அனுமானம் பண்ணப்படுகின்ற கடவுளுக்கும் சரீரம் வந்து விடுமே அப்படின்னு மீமாம்சகன் சொல்ல, நையாயிக்கன் அதுக்கு ஒரு பதில் சொன்னான். என்ன பதில்? கிருஷ்ணன் சுவாமி, அது சரீரம்னு அனவஸ்தாவை போயிடும் இருந்துகிட்டே இருந்ததுன்னா. அவருக்கும் அது உடையவர் சொன்னார்னு நினைக்கிறேன். சாரி, அது உடையவர் சொன்னார். சாரி, உடையவர் சொல்றது. சாரி. நையாயிக்கன் என்ன பதில் சொன்னான்? சரீரம் இல்லாமையும் பண்ணலாம், சங்கல்பத்தினால பண்ணலாம். இப்போ வந்து பாம்பு விஷத்தை இறக்கினா அது சங்கல்பத்தினால பண்ணுறோமே, அந்த மாதிரி இதையும் பண்ணலாமே அப்படின்னு. சரியா, இதான் பதில். ஆக நையாயிக்கன் சொன்னது வந்து சங்கல்பத்தினாலையும் பண்ணலாமே அப்படின்னு நையாயிக்கன் பதில் சொல்லிட்டான். சரி, இப்ப நையாயிக்கன் உடையவர் கண்டனம் பண்ணணுமே. உடையவர் என்ன கண்டனம் பண்ணார்? சங்கல்பத்தால பண்ணலாம் அப்படின்றதுக்கு உடையவர் என்ன கண்டனம் பண்ணார்? கிருஷ்ணன் சாமி தேவர் வேண்டாம், அடியன் சுவாமி. கோவிந்ததாஸ் சுவாமி உடையவர் என்ன கண்டனம் பண்ணார்? அதாவது இந்த மாதிரி சங்கல்பத்தால செய்யறதா இருந்தா கூட ஒரு சரீரத்தை உடையவன் சங்கல்பம் பண்ணி செய்யறானே தவிர சரீரமே இல்லாம ஒருத்தர் சங்கல்பம் பண்ணி செய்யறத பார்க்கலையே. அதனால இது இந்த மாதிரி சொல்றது சரியா இருக்காது. அது சாஸ்திரத்துல இருந்து தான் சொல்ல முடியும், அதனால அனுமானிக்க முடியாது. இது வரைக்கும் சரியா சொல்லிட்டீங்க, இது வரைக்கும் சரியா சொல்லிட்டீங்க, சரியா முடிக்கல, இது வரைக்கும் சரிதான். நான் பேசுறது கேக்குறதா? எவனோ பட்டாசு அடிச்சுட்டு என்ன கேள்வி இப்ப இங்க? அதாவது விஷயத்தை இறக்கிறது அந்த மாதிரி செய்யறவங்க சங்கல்பம் தானே செய்யறாங்களே, அதே போல சங்கல்பத்தால செய்ய முடியுமே அப்படின்னு நையாயிக்கும். அவ்வளவுதான் பதில். ஆனா உடையவர் சொன்னது வந்து உடையவர் சொன்னது கேட்டேன்னு நான் என்ன கேட்டேன் எனக்கே வந்து வச்சிருப்பேன். என்ன கேட்டேன்? உடையவர் என்ன சொன்னார்? உடையவர் சொன்னது அப்போ சங்கல்பம் அது மாதிரி சங்கல்பத்தினால ஒருத்தன் பண்றான்னு அதை கொண்டு நம்ம அனுமானம் பண்றதா இருந்தா சரீரத்தை உடையவன் தானே சங்கல்பம் பண்ணியிருக்கான். அந்த அனுமானத்தின் பிரகாரம் பார்த்தா யார் இப்ப கர்த்தாவோ அவங்களுக்கும் சரீரம் இருக்கணும் இல்லையா? அவ்வளவு பிரம்மத்துக்கு சரீரம் கிடையாது. அப்ப அது வந்து தப்பா போயிடும் இல்லையா? அந்த அனுமானம் தப்பா இல்லையா? சரி, அப்போ இப்படி சொல்ல வரீங்களா? அப்போ சரீரம் அற்ற கர்த்தா அப்படிங்கிறது வேதத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி அபிப்பிராயமா? அப்படின்னா சரீரம் அற்ற கர்த்தா வேதத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அனுமானத்தினால யாரு சித்திப்பான், எவன் வந்து சேருவான்? சரீரம் கொண்ட கர்த்தா தான் சேருவான், சரீரம் அற்ற கர்த்தா சேர மாட்டான். சரிதான் எம்பெருமானார் சொன்ன பதில். சரி, இப்ப அடுத்த கேள்வி. இதுல எனக்கு ஒரு டவுட். என்னோட டவுட் வந்து இதுவும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயம் இல்லையா? இப்போ சரீரம் இருக்கிறதாலதான் அவன் சங்கல்பம் பண்ணான்னு எப்படி சொல்ல முடியும்? சரீரத்தினால சங்கல்பம் பண்றானா என்ன? இல்லையே. சங்கல்பம்ன்றது ஒரு ஒரு அது எப்படி சரீரத்தினால சரீரம் இருக்கிறதும் இல்லாதது. இப்ப குயவனுக்கு வந்து அஜ்ஞானம் இருக்கிறதும் இல்லாததும் அவன் காரியத்தை அஃபெக்ட் பண்ணலன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அப்ப அதை கொண்டு வரக்கூடாது அனுமானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல சரீரம் அற்ற தன்மைங்கிறது அந்த அவன் செய்யற விஷயத்துக்கு சரீரம் இருக்கிற தன்மையோ அற்ற தன்மையோ அது அதை அஃபெக்ட் பண்ணலையே. எப்படி அஃபெக்ட் பண்ணாம இருக்கு? யூஸ் பண்ணவே இல்லையா? அவன் சங்கல்பம் பண்றதுக்கு சரீரத்தை யூஸே பண்ணலையே. அவன்தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கானே. உயிர் வாழ்றான். ஆனா சங்கல்பம் பண்றது அதுக்கு மனசு வேணும் இல்லையா? உயிர் வாழதான் கூட மனசு இருக்கு இல்லையா? மனசு வந்து சரீரத்தின் பகுதிங்கிறதுனால போயிடுதா? சரீரம் இல்லைன்னா
இப்போ வேற என்ன நம்ம சுச்சுவேஷன் எடுத்துக்க முடியும்? சரீரம் இல்லைன்னு வச்சுக்கோமே, சரீரம் இல்லை, அடுத்தது என்ன ஆகும்? இந்த ஆத்மா, சரீரம் மற்ற ஆத்மா என்ன ஆகும்? இல்லப்பா, இதே காரணத்தை எல்லாத்துக்கும் சொல்ல முடியல சுவாமி. இது வந்து தனியா இதுக்குன்னு கூட சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்குமே இதே விஷயத்த சொல்லிடலாமே. அப்ப குயவன் வந்து சரீரம் இருக்கு, அதனால அதே காரணத்தை எல்லாத்துக்கும் சொல்லிட்டே போலாம்ல. இப்போ என்ன காரணம்? இப்ப வந்து சங்கல்பம் பண்றதுக்கு சரீரம் வேணுமா வேண்டாமா அப்படின்றதுதான். இப்ப சங்கல்பம் பண்றதுக்கு சரீரம் வேண்டாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த அஞ்ஞான விஷயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ குயவனுக்கு வந்து என்ன தெரியாது, அவனுக்கு வந்து அந்த உதாரணத்துக்கு பார்க்கும்போது கார் ஏதோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ கார் பத்தி தெரியாது சொன்னீங்க, கார் பத்தி தெரியாது இல்லையா குயவனுக்கு? இப்போ கார் பத்தி தெரியாது அப்படின்றது ஒரு தேவை குடத்தை பண்றதுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த கோயனுக்கு கார் பத்தி தெரியாது, இன்னொரு கோயனுக்கு கார் பத்தி தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்ப பண்ண முடியாதுன்னு ஆயிடும் இல்லையா? அப்ப அங்க என்ன ஆகும்? நம்ம சொல்ற இந்த காரிய காரண பாவம் வட்டாது. குடம் பண்றதுக்கு காரை பத்தி தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஏன் தடுக்கிறோம்? ஏன்னா இன்னொரு கோயம் இருக்கான், குடத்தை பண்ணிட்டு இருக்கிறான், அவன் காரை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதனால காரினுடைய அஜ்ஞானம், காரை பத்தி தெரிஞ்சா பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது அப்படின்னு இப்படிதான் தவிர்க்கணும். இது அந்த காரிகான பாவத்துல ஒரு அந்த சாஸ்திர சிம்பிளிஃபைட்ல வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல, இந்த மாதிரிதான் ஐயா இப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ ஒன்று காரியம் அல்ல அப்படின்றது எப்படி நம்ம காரணம் அல்லன்றது எப்படி நம்ம அதையும் தள்ளி விடுறோம்? இது காரணம் அல்ல அப்படின்னு. அன்வய வத்திரேக அனுபிதாயித்துவம், எல்லா இடத்துலையும் இது அனுவர்த்திக்கிறதா, எல்லா இடத்துலையும் இது வருதா, காரியம் எங்கெங்கெல்லாம் ஏற்படுறதோ அங்க எல்லாமே இது கூட சேர்ந்து தொடர்ந்து வருதா அப்படின்னு பார்த்தோன்னா இது காரணம் அப்படின்னு ஆயிடும். இப்போ காரை பத்தின அஜ்ஞானம் அப்படின்றது கிடையாது. ஏன் அது தொடர்ந்து வரல? இன்னொரு கோயிலுக்கு காரை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அவன் குடத்தை பண்றான், அதனால காரை பத்தின அஜ்ஞானம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, வேற ஏதாவது பத்தி அஜ்ஞானம் அப்படின்னா அவன் இன்னொருத்தனுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்காது, இன்னொருத்தருக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆகையால என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியாது அப்படின்னா அஜ்ஞானமானது வேணும் ஒரு பொருளை பண்றதுக்கு அப்படின்றது சொல்லவே முடியாது அப்படின்றது அங்க ஆயிடும். இந்த சரீரத்தின மாதிரி சரீரம் இல்லாம சங்கல்பம் பண்றானா, இதுதான் அன்வய வத்திரேக அனுபிதாயித்துவம். இது எங்க நம்ம பார்க்கலாம்னா, சரீரம் இருந்தா சங்கல்பம் பண்ண முடியும், சரீரம் இல்லைன்னா சங்கல்பம் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் காட்டினா இன்னும் ஸ்பஷ்டமாயிடும். சரீரம் இருக்கிறவன் தான் சங்கல்பம் பண்றான், சரீரம் மற்றவன் சங்கல்பம் பண்றானா, பண்றது கிடையாது அப்படின்னு காட்டிட்டானா ஸ்பஷ்டமாயிடும். சரீரம் இல்லைன்னா என்ன ஆகும்? உடம்பு விட்டு ஜீவாத்மா பெரியது, நம்ம சரீரம் கொண்டதெல்லாம் விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுடுவோம், அடுத்த ஜென்மம் அப்படின்றத விட்டுடுவோம். நடுவில் என்ன ஆகும்? சூக்ம சரீரம் அப்படின்றது இருக்கு. சூக்ம சரீரம் இருக்கும்போது சங்கல்பம் பண்ணுவானா? முடியாது. வேற என்ன ஸ்டேட் இருக்கு ஜீவாத்மா? இல்ல, முடியாது எப்படி தெரியும்? முடியாதுன்னு எப்படி தெரியும்? முடியும் எப்படி தெரியும்? நம்ம அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இல்ல, முடியும் எப்படி தெரியும்? பண்ண முடியும் முடியாதுன்னு தெரியாது, அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. அப்போ பிரளயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஆமா சுவாமி, எது பண்ணணும்னாலும் சரீரம் வேணும்னு தானே சொல்லியிருக்கு. ஏதாவது ஆத்மாவுக்கு வந்து ஏதாவது காரியம் பண்ணணும்னா சரீரம் எடுத்துட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அதுதான் அது வந்து எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? ஒண்ணு வச்சனத்தினாலே ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கு, பிரமாணம் இந்த மாதிரி சொல்லி இருக்கு, சரீரம் இருந்தாதான் ஒன்று வந்து நம்ம செயல்பட முடியும் அப்படின்றது அதுக்கு வச்சனமே இருக்கு அப்படின்றது அது ஒரு ரீதி. அப்படி இல்லைன்னா அங்கேயும் நம்ம லாஜிக் அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா? இப்போ ஒருத்தன் பண்றான் அப்படின்னா உடம்பு இருக்கிறதுனாலதான் அவன் சங்கல்பம் பண்றான். உடம்பு பற்று போயிருக்கு அப்படின்னா பண்ண முடியுன்றது ஒன்றும் பிரமாணம் கிடையாது. நம்ம பாதகம், அது பாதகமா இருக்கணும், சந்தேகமா கூட தான் அது போகும். என்ன போகும்? இப்போ உடம்பு இல்லாம சங்கல்பம் பண்ணா அப்படின்னா நமக்கு என்ன நிச்சயம் ஆயிடும்? அப்போ உடம்பு தேவையில்லை அப்படின்னு நிச்சயம் ஆயிடும். இப்ப என்ன நம்ம சந்தேகம் தான் பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு இருக்க வரைக்கும் சங்கல்பம் பண்றான், அது இல்லைன்னா நமக்கு தெரியாது. இப்போ உடம்பு இல்லாத பொழுது சுகம் வருமா துக்கம் வருமா? உடம்பு இருந்தாலும் சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நமக்கு தெரியுமான பிரளயத்துல என்ன அப்படின்னு? அங்கெல்லாம் போனா வச்சனம் வந்துடும், பிரளயத்துல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு வச்சனம் வந்துடும். தெரியாதுன்னு சொன்னாலே போறோம், அனுமானம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடலாம். அதான வேணும் நம்மளுக்கு. அனுமானம் பண்ண முடியும், அதுன்னு அனுமானம் பண்ண முடியாதுன்னு தானே வரும். நம்மளுக்கு தெரியாது, சரீரம் இல்லாமல் சங்கல்பம் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதனால அதுவே பொறுமை, அனுமானம் பண்ண முடியாது. இதை பார்த்துட்டு பெருமாளுக்கு சரீரம் வேணும்னு அனுமானம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அடின்னு இதெல்லாம் அதிர்ஷ்டமா இருக்கு. அதாவது ஆத்மா வந்து சூக்ஷ்மமா இருக்குன்றது எனக்கு தெரியாது, அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டத்தை சப்தத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆமா,
ஆனா இப்போ இது நையாயிகன் கிட்ட பேசும்போது அதான் ஒரு கஷ்டம். அவன் சப்தத்தை எங்க ஒத்துப்பான் எங்க ஒத்துக்க மாட்டான் அப்படின்றது. இப்போ சப்தத்தை ஒத்துனாலும் பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணலாம், சப்தத்தை கொண்டுதான் விசாரம் பண்ணலாம். சப்தம்னா ஸ்ரீரங்க சாஸ்திரோட சப்தம் அப்படிங்கிறது வேதம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேதத்தை கொண்டுதான் விசாரம் பண்ணாலும் இவ்வளவு கண்டென்ஷனே வராது. மனசு வந்து அந்த சங்கல்பம் பண்ண முடியும் அப்படி எடுத்துக்கலாம். மனசு இருந்தாதான் சங்கல்பம் முடியும். மனசு இப்ப வேலை பண்ணணும். மனசு இப்ப வேலை ஒண்ணும் இல்ல. இந்த உடம்பு இருக்கும் பொழுதே கோமா ஸ்டேஷன் அது மனசு வேலை பண்றதா நினைக்க முடியாது, பண்ண முடியாது. அப்ப அதுவே போதுமே. உடம்பு இருக்கும் போதே சங்கல்பம் பண்ண முடியல அப்படின்னு ஆகுது இல்லையா? அப்போ உடம்பினுடைய ஆக்டிவிட்டி ஒண்ணு தேவைப்படுறது. கோமா ஸ்டேஜ்லயே கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கோமா ஸ்டேஜ் பண்ண முடியும். உடம்பு இருக்கும்போதே நம்ம ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? உடம்பு மட்டும் போறல, உடம்புடைய ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது உடம்பு இல்லாத எப்படி சங்கல்பம் பண்ண முடியும்? உடம்பு இல்லைன்னா உடம்புடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது கண்ணுக்கு வச்சிருந்தே. ஸ்ரீரங்க சாமி சொன்னது வந்து நம்ம பிரளயத்துல வந்து உண்மை பண்ண முடியாது, ஆத்மா சூக்ம சரீரம் கூட உண்மை பண்ண முடியாது. அதெல்லாம் வச்சனத்தை வச்சிருந்து அது வச்சனத்தை அவன் நம்பிக்கை வைக்கிறான். அது வந்து நியாயத்தை நம்பிக்கை தான் வைப்பான். நம்பிக்கை இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி அர்த்தம் சொல்லலாம். அவன் வேற ஒரு தாற்பயம் இருக்குமே அப்படின்னு அவன் எடுத்துன்னு போவான். ஒரு காலம் அவன் இருக்கிற வச்சனத்தை அப்படியே எடுத்துட்டானா ரொம்ப வெள்ளன் குட். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரளய காலத்துலலாம் அங்க சங்கல்பம்லாம் நடக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க மனசு அதாவது என்ன உடம்பு இல்லையே, அதனால சங்கல்பம் பண்றதுக்கு உடம்பு வேணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவோம். அப்படின்னா கூட கண்ணுக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது உடம்பு இருந்தாலும் அதாவது நம்ம நினைக்கவே முடியாது. மனசுக்கு தான் வேலை செய்யுது. அதாவது கோமா ஸ்டேஜ்னா உடம்பு ஃபங்க்ஷன் ஆகும்போது தான். உடம்பு இல்லாத போது நம்ம நினைக்க முடியாது. இன்னொன்னு நையாயிக்கனுடைய பட்சத்துல மோட்சம் அப்படின்னா கல்லு கட்டையை போல இருக்கக்கூடிய தசை இருக்கு, அதுதான் மோட்சம். சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, மனசு வேலை செய்யாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டதுதான் மோட்சம். சரீரமும் கிடையாது. அதனால அவனுடைய மதத்துல நின்று பார்த்தோமே கூட அந்த தசையில வந்து இந்த சரீரம் இல்லை, மத்ததுவும் கிடையாது அப்படின்னு அவனுடைய தசையிலையும் அவனுடைய மதத்திலையும் இருக்கு. அதனால அதெல்லாம் வச்சுட்டு சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சரீரம் வேண்டி இருக்கு அப்படின்னு சரீர விஷயத்துல எம்பெருமான் சொன்னார். சரி, இப்போ ஒரு கால் இருந்ததுன்னா அப்படின்னு செய்யணும் சாமி. ஒரு சந்தேகம். கொஞ்ச முன்னாடி சரீரம் இல்லாத ஈஸ்வரன் ஒருத்தன் படைக்கிறான்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா சரீரம் இருக்கிற ஈஸ்வரன் தான் படைக்கிறான் இல்லையா நம்ம அப்படின்றது. அது எப்படி சொல்ல முடியும்? சரீரம் இல்லாத ஈஸ்வரன் தான் படைக்கிறான்றது எப்படி அப்படின்னு நையாயிக்கன் சொல்றான் இல்லையா? நையாயிக்கன் வந்து நான் அனுமானம் பண்றேன், ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அனுமானம் பண்றேன் அப்படின்னு சொல்ல போக அதுக்கு மீமாம்சகன் கேட்டான், அப்ப நீ குயவனை பார்த்துதான் அனுமானம் பண்ற, அப்ப குயவனுக்கு எப்படி உடம்பு இருக்கோ அப்ப ஈஸ்வரனுக்கு உடம்பு வருமே அப்படின்னு அவன் சொல்ல நையாயிக்கன் ஒத்துக்க மாட்டான். சரீரத்தை கொண்டுதான் ஈஸ்வரன் படைக்கிறான் அப்படின்றத நையாயிக்கன் ஒத்துக்க மாட்டான். அவன் அதை போக்குறதுக்காக சில யுக்திகள்லாம் சொன்னான். இனிப்பான கேட்கறது எனக்கு சரியா புரியல. இப்ப நையாயிக்கன் வந்து இப்ப சரீரம் இல்லாத ஒரு ஈஸ்வரன் படைக்க முடியாது அப்படி சாஸ்திரங்கள் இது மாதிரி கிடையாது. சாஸ்திரத்துல வந்து இப்ப சாஸ்திரத்துல வெறும் ஸ்ரீபாஷத்துல பார்த்தோம் அப்படின்னா படைக்கிறதுக்கு சரீரம் அவன் தேவை கிடையாது. பிரம்மத்துக்கு தான் சங்கல்பம் இருக்கு. பிரம்மத்துக்கு வந்து சங்கல்ப ஞானம் அப்படின்றது இருக்கு. நம்ம தான் பிரம்மத்தோட சரீரம் ஆயிடுறோமே. நம்ம பிரம்மத்துக்கு சரீரம் ஆயிடும், அது சரி. ஆனா நம்மளை படைக்கிறது நம்ம சரீரமா இருக்கிற நம்மளே எம்பெருமான் மாத்தலாம். அதுக்கு அவங்க வேற ஒரு சரீரம் இருக்கா? சரீரமான நம்மளை மாத்துறதுக்கு அவன் வேற ஒரு சரீரம் எடுத்துக்கிறானா? பரவாச தேவன் அப்படின்னு நித்திய தீபங்களை இருக்கிறதா எம்பெருமானுக்கு இருக்கு. ஸ்ரீபாஷ்ய ரீதியில பார்த்தோமே என்றால் பிரம்மம் வந்து சங்கல்பத்தினாலே எல்லாமே பண்ணும். இப்ப இங்க ஒரு கேள்வி வரலாம், எப்படி அது சங்கல்பத்துக்கு வந்து உடம்பு வேணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இங்க இது சாஸ்திரம் சொல்றது, இங்க நம்ம அனுமானம் பண்ணல. சாஸ்திரம் சொல்றது சங்கல்பாதேவ அப்படின்றது வந்து சாஸ்திர வச்சனம் இருக்கு. பிரம்மம் வந்து சங்கல்பத்தினாலே எல்லாமே பண்ணும் அப்படின்னு நம்ம இங்க அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க பார்த்ததுனால நமக்கு சமம் வரும். ஆனா லோகத்துல அந்த மாதிரி ஒருத்தனை பார்க்கலையே. உடம்பு வேலை செய்யாதவன் அவனாலே சங்கல்பம் பண்ண முடியல அப்படின்னு பாக்குறதுனால நம்ம என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கோம்? லோகத்தை பார்த்து சங்கல்பம் பண்றதுக்கு உடம்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்படி இருக்கையில் சாஸ்திரம் சொல்றது பிரம்மமானது சங்கல்பத்தால எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்றது. அதனால நம்ம அவங்க எடுத்துக்கிறோம். இது சாஸ்திரத்துல. திருவாய்மொழியில பாட்டு வருது, முன்னேர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே அப்படின்னு. அதுல வந்து இதுதான் சேவிச்சார் ஞாபகம்.
உங்க படைப்பை பத்தி ஆழ்வார் சொல்றாரு. முன்னீர் ஞானம் அப்படிங்கிறது வந்து 3வது பத்தில 2வது திருவாய்மொழி முதல் பாட்டு. முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணனே அந்நாளில் தந்த ஆக்கியன் வழி உடல்வேன். முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில்வண்ணனே அப்படின்றது. அப்போ படைத்தது முகில்வண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சதுனால எம்பெருமான வந்து சரீரத்தை கொண்டுதான் படைக்கிறான் அப்படின்னு திருவாய்மொழி வரைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறா. ஆனா ஸ்ரீபாஷத்தில் இருக்கிறது வந்து அவங்க வந்து இந்த சரீரத்தை கொண்டு எம்பெருமான் படைக்கிறான் மாதிரிலாம் விசாரணை தான் எழுதுவாங்க. வேதாந்தத்துல சங்கல்பத்துக்கு எல்லாத்தையும் பண்ணோம். அப்படியே இதுல வந்து அடுத்த கேள்வி சுவாமி, ஒரு முகில்வண்ணன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு அனுபவ ரீதியாக விபவாவதாரத்தை அப்படியே சேர்த்து கொண்டாடுற மாதிரி தோன்றது எனக்கு. அதனால சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம். ஆனா நம்ம ஆச்சாரியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா யார் இருந்தாலும் தமிழ் தெரிஞ்ச ஆகிட்ட காட்டினாலும் இந்த பாட்டை முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணன் இங்கதான் இங்க நம்ம ஒரு சாஸ்திரத்தையும் யோசிக்கலாம். உபலட்சணமா விசேஷணமா அப்படின்றதான் இங்க யோசிக்கலாம். அதனால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போமா, உபலட்சணமா விசேஷணமா அப்படின்றது. கிருஷ்ணன் சாமி சொன்னார். என்ன சொன்னார்? முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணன் அப்படின்றது. முகில்வண்ணன்னா என்ன? அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அழகா இருக்கு, முகில போன்றது இருக்கு. முகில்வண்ணன்னா வண்ணம்னா சுபாவம், நிறம் ரெண்டுமே வச்சுக்கலாம். முகில ஒத்த சுபாவத்தை கொண்டவன், முகில ஒத்த நிறத்தை கொண்டவன், ஏதோ ஒன்று திவ்யமங்கல விக்கிரகம். முகிலுடைய சுபாவத்தை கொண்டவன்னா அது ஆத்ம குணமா அது இருக்கட்டும். சரி, முகில்வண்ணன் வச்சுப்போம். சுரசுரமா இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா முகில போன்ற நிறத்தை கொண்டவன் அப்படின்ற திவ்யமங்கல விக்கிரகம் இங்க சொல்லப்படுறது. இப்போ இந்த சொல்லானது விசேஷணமா உபலட்சணமா? விசேஷணம் இது அப்படின்னு. சரி, இப்போ கிருஷ்ணன் சாமி சொன்ன ரீதியில் என்ன ஆகும்னா இது உபலட்சணம் அப்படின்னு ஆகும். முகில் வண்ணனாக இருந்து கொண்டு உலகத்தை படைக்கல அப்படி இருந்தா அது விசேஷணம் ஆயிடும். முகில்வண்ணன் லோகத்தை படைக்கின்றான் அப்படின்னு என்ன ஆகும்? நம்ம விசேஷணத்துல என்ன பார்த்தோம்? கோபத்தை கொண்ட ஒரு இடத்துல போய் கேட்காத அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கோபம் அப்படின்றது நம்ம மனசுலயே நிற்கும். அதே போல முகில்வண்ணன் உலகத்தை படைக்கின்றான். உலகத்தை படைக்கிறத மனசுல வாங்கிக்கும் பொழுது முகில்வண்ணனாகவே இருப்பான் அவன். ஆனா உபலட்சணமாச்சுன்னா என்ன ஆகும்? முகில்வண்ணன் அந்த திருமேனியே கொண்டவன் அப்படின்னு நம்ம ஆத்மா திவ்யாத்ம ஸ்வரூபம் போனதுலயே அடுத்ததுக்கு முன்னாடி இல்லையா? திவ்யாத்ம ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி, அதுக்கெல்லாம் வாசிகள்லாம் பார்த்துன்னு வரும்பொழுது திவ்யாத்ம ஸ்வரூபம்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். நீங்க என்ன ஆகும்னா முகில்வண்ணன் அப்படின்ற சொல்லானது உபலட்சணமாக மற்றொன்னு தொடர்பு கொண்ட மற்றொரு அர்த்தத்தை எம்பெருமானுடைய அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை போய் குறிக்கும். அவன் படைக்கின்றான் உபலட்சணமாக ஆயிடும். ஆனா நம்ம ஆச்சாரியால என்ன பண்ணுவோம் அப்படின்னா உபலட்சணம்ன்றது வந்து அப்போ நம்ம சரியா சொல்லாத ஒண்ணுதானே. நேர ஒரு பதத்துக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்க அர்த்தத்துக்கு போறோம் இல்லையா? திருவாய்மொழியில இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அதனால இருக்கிறத அப்படியே எடுத்துக்க வேண்டியது. அப்படி வேதத்துல இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறோமோ, திருவாய்மொழி இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு ஆச்சாரியாலாம் எந்த இடத்துலயும் வியாக்கியானத்துக்கு இந்த மாதிரி பார்க்கலாம். பக்கத்துல இருக்க பதத்தை அர்த்த பதத்தோட அப்படியே சேர்த்துடுவான். ஒரு அர்த்தம் கிடைக்கணும், அதை அப்படியே எடுத்துடுவாங்க அர்த்தத்தை. ஏன்னா அது திராவிட ஸ்ருதியாச்சு. அதனால முகில்வண்ணன் லோகத்தை படைக்கிறான் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துட்டு ஆச்சாரியாலாம். அதனால திருவாய்மொழி பிரமாணம் வேதத்தை போட வேதத்துல வந்து நம்ம இந்த மாதிரிலாம் குறுக்கிறது நீட்டுறது நம்மளாம் பண்ண முடியாது இல்லையா? பண்ணவும் மாட்டோம். திருவாய்மொழியை பண்ண மாட்டோம். முகில்வண்ணன் உலகத்தை படைக்கின்றான் அப்படின்னா ஞாபகம் 2 நாள் ஒரு வேலை நான் பார்த்துட்டு செய்திதான் ஞாபகம். அப்ப வேதத்துக்கு விருத்தமா இருக்குமோ அப்படி இருந்தா? வேதத்துல வந்து படைக்கல அப்படின்னு சொல்றது இல்லையா? வேதத்துல வந்து பிரம்மம் படைக்கிறது, சரீரத்தை கொண்டு படைக்கல அப்படின்னு சொல்லல. இப்போ அதுக்கு வந்து இப்ப சங்கல்பமே பண்ணிடுமே, பிரம்மம் சங்கல்பத்தினாலே படைச்சிடுமே அப்படின்னா இந்த முன்னீர் ஞானம் இருக்குல்ல, 3:2 இதுக்கு ஒரு 3 பாட்டு முன்னாடிதான் எல்லாரும் கேள்விப்பட்ட பாட்டா இருக்கும். மழுங்கார வைனுடைய சக்கரனல் வளத்தையா தொழில் காதல் கடிதளிப்பான் பொழுர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலக தொழும்பாயார் கழித்தால் தொடர் சொறி மறையாதே அப்படின்னு மறையாதோ அப்படின்னா மறையும் அப்படின்னு தாற்பயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாட்டை? கஜேந்திர மோட்சத்துல பெருமாள் ஓடி ஓடி வந்தாரு. எதுக்காக அவர் வரணும்? அங்கேருந்தே சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கலாம். சரி, அது கூட வேண்டாம். மழுங்காத ஞானமே படையாக பெருமாள் கொண்டு இருக்கார். அவருக்கு ஆயுதம் என்ன அப்படின்னா சங்கல்ப ஞானம். அங்கிருந்தே முதலையானது அழிந்து போக விடட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருந்தாலும் முதல்ல போயிருக்கும் இல்லையா? அதெல்லாம் பண்ணாம அவர் நேர்ல வந்தார். அதனால சங்கல்பன்றது அவருக்கு இருக்கும். அவர் திவ்யமங்கல விக்கிரத்தை பரிகரம் பண்ணி பண்ணக்கூடிய சேஷ்டித்தம் அப்படின்றதும் இருக்கும். வேதம் வந்து அந்த சங்கல்பம் அப்படின்றது இருக்குன்னு சொல்லிட்டு
அருளி செயல் அனங்காச்சார சுவாமி சாதிப்பார். உபய வேதாந்தம் அப்படின்றது இல்லையா, அந்த அந்த சம்ஸ்கிருத வேதாந்தம் வந்து பய வேதாந்தம், பயத்தை ஏற்படுத்தும். பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு பயமுறுத்தும். அருளி செயல் அப்படின்றதுதான் எம்பெருமான் சுலபன் சுலபன் அப்படின்னு சொல்லிட்டு அபய வேதாந்தமா இருக்கும் அப்படின்னு. ஒண்ணு வந்து சொல்றது இந்த சங்கல்பத்தினாலே பண்ணிடும் அப்படின்னு, எம்பெருமான் அழகான உருவத்தை தின்னு பண்ணுவான் அப்படின்னு திருவாய்மொழி சொல்றது. விரோதம் இல்லைன்னா விரோதம் இல்லை. வேற எப்போ விரோதம் வரும்னா, வேதம் வந்து உடம்ப கொண்டு பகவான் படைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி திருவாய்மொழி வந்து படைக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் விரோதம். அடியன் சுவாமி. சரி, இப்ப இந்த ஸ்ரீபாஷத்துக்கு அடுத்தது சரீரம் வந்துருது. சரியா, இப்ப இந்த உடையவ சாதிச்சது வச்சுட்டு கடவுளை அனுமானம் பண்ணோம் அப்படின்னா சரீரம் கண்டிப்பா வந்துடும் கடவுளுக்கு. சரி, இதான என்ன குற்றம்? கடவுளுக்கு சரீரம் இருந்தாதான் என்ன? இது வேற யாராவது வேண்டாம், வேற யாராவது இப்போ என்ன இங்க தோஷம் வரும்? சரீரத்தை வந்து விமலாமாமி அப்போ வந்து கடவுளுக்கு சரீரம் இருக்குன்னா அப்போ அந்த சரீரத்தை இன்னொருத்தர் படைச்சிருக்கணும். அப்பனா பல வகையா கடவுள் இப்போ ஏபி அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண மாதிரி வந்ததுன்னா ஒரு அனவஸ்தா மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதாவது 1 2 3ன்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ 2 1 பண்ணிருப்பா, அப்போ 2 யார் பண்ணிருப்பா, அதுக்கு முன்னாடி 1 அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும். சரி, அனவஸ்தா கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு நல்ல கிரந்தத்துல இல்லாத லாஜிக் ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. அனவஸ்தா வந்து நிறைய பிரம்மம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு சரீரத்தை படைக்கிறதுக்கு இன்னொரு பிரம்மம், அந்த சரீரத்தை படைக்கிறதுக்கு இன்னொரு பிரம்மம் அப்படின்னு பல பிரம்மங்கள் வந்துடும். அதுவும் நல்லாதான் இருக்கு, பல பிரம்மங்கள் வந்துடும் அப்படின்னு. இதுக்கு ரெண்டாவது சரீரத்தை படைச்சதும் அதே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். பிரம்மம் அப்படின்ற அனுமஸ்தான் இது பண்ணிடுவான், தடுத்துடுவான். வேற யார் சொல்றது? இப்ப இதுக்கு பதில் இப்ப அனுமஸ்தா வந்து நம்ம பிரம்மத்துக்கு சொன்னா அந்த நையாயிக்கம் வந்து தடுத்துடுவான். இந்த யார் சொல்ல போற அடுத்தது? சுமதி மாமி ஏற்கனவே சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, பரவாயில்ல. சுமதி மாமி அந்த இது ரீசன் கேட்கிறேன். நையாயிக்கானபடி உடம்புன்னு இருந்தா ஒரு உறுப்பு காரியம் ஆயிடும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஒரு உடம்புனாலே உறுப்பு உண்டுன்னா அப்ப நைனிக்கு அவனப்படி உறுப்புகள் இருந்தாலே காரியம். சரி, கடவுளுடைய உடம்புக்கு உறுப்பு இருந்தா அந்த உடம்பு படைச்சது யாருன்னு அடுத்து அது கடவுளுடைய விமலாமாமி சொன்னதா நீங்க சொல்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க ரெண்டு பேரும். கடவுள் அனுமஸ்தா சொல்றீங்க, அந்த கடவுள் அனுமஸ்தா இல்ல. அப்படி பார்த்தா சொல்லிண்டே போவோம். சரீரம், பல சரீரங்கள், பல சரீரங்கள், சரீரத்தை அனவஸ்தா சொல்லணும். பல சரீரங்கள் வரணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டா சொல்லணும். சரியான பதில் வரல. சரீரங்கள் அப்படின்னு வந்துருக்கு. வேற யாராவது சொல்றீங்களா? சரீரத்தை அனவஸ்தா எப்படி இருந்துச்சு? அனவஸ்தா அப்படின்னா அது ஒரு காரிய பொருள். காரிய பொருள் அவயவங்கள் கொண்ட சரீரம் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அப்ப அவயவங்கள் கொண்டதுன்னா அது ஒரு காரிய பொருள்ன்ற மாதிரி ஆயிடும். அப்போ அதை யார் படைச்சிருப்பான்னா கடவுள் படைச்சிருப்பார் அப்படின்னா அப்போ அந்த வேற வேற உடம்புகள் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப அது மிஸ் ஆகுது. நேரம் அப்படி கிடையாது. நீங்க சொல்றது இப்போ கேட்டா டிஃபைன் பண்ணிட்டீங்க. என்ன டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அனவஸ்தான்றது வந்து பல கடவுள் வருவா அப்படின்றது அனவஸ்தா கிடையாது, பல உடம்பு வரும் அப்படின்றது. சுவாமி அது ஊகம் பண்ண முடியாதுங்கிறத இல்ல இல்லை, ஊகம் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஊகம் பண்ணிதான் நம்ம சொல்றோம். அது உறுப்புகள் கொண்டதான படியானா அதுவும் காரியம்தான். வேற யாராவது சொல்லுங்க. இல்லை, பல கடவுளுங்கிறதுக்கு நீங்கள் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. இந்த அது ஏ படிக்கிறதுக்கு பிஏ படிக்கிறதுக்கு இது போயிட்டே இருக்குமே, முடிவில்லாமல் போயின்னு இருக்குமே. அந்த அனவஸ்தால போய் கன்க்ளூட் பண்ண முடியாது. அதனால இல்லை, இப்போ சரீரம் இருக்குன்னு சொன்னால், கடவுள் பிரம்மத்துக்கு சரீரம் இருக்குன்னு சொன்னால் அந்த சரீரத்தை யார் படைச்சா
அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறச்சே முதல்ல யார் அந்த சரீரத்தை படித்தாங்கிறது சொல்ல முடியாது. அதுக்கு எண்டே இல்லை, முடிவே இல்லை. இல்லை இல்லை தேவரே புத்தியாலேயே அனுமானிக்க முடியாது. ஏன் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க ஸ்ரீதரன் சுவாமி? அடியேன் பிரம்மம் வந்து பிரம்மத்துக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்பு அந்த பிரம்மம் அந்த உடம்பை படைக்கிறதுக்கு இன்னொரு உடம்பு தேவையா இருக்கும், அந்த உடம்பு படைக்கிறது இன்னொரு உடம்பு தேவையா இருக்கும். அனவஸ்தால கொண்டு போய் முடியும். சரியா, இதான் அந்த அனவஸ்தா. புரிஞ்சுதா? இப்ப என்ன ஆச்சுன்னா பிரம்மத்துக்கு உடம்பு வந்துடுது அப்படின்னு ஸ்தாபிச்சாச்சு. ஏன்? சங்கல்பம் பண்ணணும்னாலும் உடம்பு வேணும். அப்ப பிரம்மத்துக்கு உடம்பு வந்தாச்சு, கர்த்தாவான பிரம்மத்துக்கு உடம்பு வந்தாச்சு. இந்த உடம்பானது எப்படி? உறுப்புகளை கொண்டதுதான உடம்பு. அப்ப அவனுடைய அனுமானமே வரும், நையாயிக்கனுடைய அனுமானமே என்ன வரும்? உறுப்புகள் இருக்கிறபடினால காரியம் அப்படின்னு வரும். இப்ப காரியம்னாலே அடுத்தது என்ன? சகர்த்திருக்கம், செய்த கர்த்தா ஒருத்தன் இருப்பான். சரி, பிரம்மத்தினுடைய உடம்ப செய்தது யாரு? இதான் முதல்ல விமலாமாமி சமதை பத்தி பார்த்தோம்னா இன்னொரு பிரம்மம் அப்படின்னு, இன்னொரு பிரம்மம் எடுத்துக்கலாம் நானே. ஒரே பிரம்மம் தான், அதுதான் அதே பிரம்மம் தான் என்ன பண்றது? தன்னுடைய உடம்ப படைக்கிறது. சரியா? சரி, இப்போ நம்ம எந்த கட்டத்துல இருக்கோம்? படைக்கணும், ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலே உடம்பு வேணும் அப்படின்ற கட்டத்துல இருக்கும், அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். அப்போ எதை ஒத்துண்டாச்சு? ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாலே உடம்பு வேணும், கடவுளுக்கு உடம்பு வேணும். இப்போ கடவுளுடைய உடம்பு புரியலையா? இப்போ ஜகத்து காரியமா இருக்கு இல்லையா? இந்த ஜகத் ஆகிற காரியத்தை கடவுள் பண்றார் அப்படின்னா எப்படி குயவன் உடம்பு கொண்டுதான் பானையை பண்றானோ அதே போல உடம்புடன் இருந்து கொண்டுதான் பானையை பண்றானோ அதே போல கடவுளும் உடம்புடன் இருந்து கொண்டுதான் ஜகத்தை பண்ண முடியும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம இருக்கின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் மனசுல வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஜகத்தை படைக்கும் பொழுது கடவுளுக்கு உடம்பு இருக்கு, உடம்பு இருந்தால்தான் ஜகத்தை படைக்க முடியும். சரி, அந்த உடம்பு விஷயத்துக்கு வருவோம். அந்த உடம்பு உறுப்புற கொண்டு இருக்கா? அப்ப அந்த உடம்பு ஒரு காரிய பொருள் தானே. அந்த உடம்பை யார் பண்ணது? அதே பிரம்மம் தான். இன்னொரு பிரம்மம் அப்படின்னு போறாண்டா அதே பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கோ. சரி, அந்த உடம்பாகிற காரிய பொருளை பண்றதுக்கு அப்ப கடவுள் ஒரு உடம்ப கொண்டுதானே அந்த உடம்ப பண்ணிருக்கணும். உடம்பு இல்லாத கடவுளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு பண்றதுக்குன்னா உடம்பு வேணுமே. அப்ப அந்த உடம்ப பண்றதுக்கு கடவுள் என்ன பண்ணிருக்கணும்? இதான் அந்த ரெண்டாவது பாடி பி அப்படின்னு வச்சுக்கோமே. அதை எடுத்துன்னு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பாடி ஏ அதை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப மறுபடியும் அந்த ரெண்டாவது உடம்புக்கும் அதே கேள்வி தானே. அதுவும் மறுபடியும் என்ன அர்த்தது? உறுப்புகளுடன் கூடினபடியினால் அதுவும் ஒரு காரியம். அப்ப அதை யார் படைச்சா அப்படின்னு கேள்வி வருது. இன்னொரு பிரம்மம் அப்படின்னு போக வேண்டாம், அதே பிரம்மம் தான். சரி, அதே பிரம்மம் படைக்கட்டும். அந்த ரெண்டாவது உடம்பு படைக்கும் பொழுது உடம்பில்லாத கடவுள் படைக்க முடியாது. அப்ப அந்த கடவுளுக்கு ஒரு உடம்பு வேணுமே. இன்னொரு உடம்பு போட்டோம்னா இதான் அனவஸ்தா அப்படின்னு போயிட்டு இருக்கும். புரிஞ்சுதா? இது அந்த வீடியோல இருக்கு. ஆனா இப்போ தேவரே சொல்லும் போதுதான் ரொம்ப கிளியரா இருக்கு. இது நடந்திருக்க முடியாது அப்படிங்கிறது லாஜிக்கலா கிளியரா இருக்கு. இப்ப தேவரே சொல்றது பர்ஃபெக்டா கிளியரா இருக்கு. ஆனா முதல்ல இது இன்ஃபினிட் லூப்ன்றது புரிஞ்சுதே தவிர இந்த அளவுக்கு கிளாரிட்டியோட இல்லை. இப்ப ரொம்ப பர்ஃபெக்டா கிளியரா இருக்கு. சரி 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 சரி. இந்த சரீரத்தை பத்தி சரி அவ்வளவுதான் முடிச்சிட்டோம். நானும் என் கேள்விகள் அவ்வளவுதான். கடைசியா சரி, இப்ப சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் இந்த 3வது அதிகரணத்துல? நையாயிகன் ராதாமாமி பிரம்மத்திற்கு சாஸ்திரம் பிரம்மத்திற்கு சாஸ்திரம் மட்டுமே பிரமாணம். அவ்வளவுதான். நான் கரெக்டா சூத்திரம் வரையே சொல்லிட்டேன் மாமி. இதான் சூத்திரம், சின்னதா இருக்கு. சாஸ்திரம் மட்டும்தான் பிரமாணம் அப்படின்னு. சூத்திரம் பொதுவாக சொல்ல வேண்டாம், சாஸ்திரம் நித்தியாதிகரணம் அப்படின்றதுதான். சரி, வேணா சூத்திரத்தின் அர்த்தம் இதோட இருக்கட்டும். சரி, இதான் சித்தாந்தம். அப்படி ஸ்ரீதரன் சுவாமி ஏதாவது சொல்லணுமா? இது கர்மங்கள் ஒண்ணு இருக்கு இல்லையா? கட்டுகள் செய்யறதுக்கு டிஃப்ரெண்ட் ஞானம் வேணும்னா அந்த ஞானத்துல ஒரு பாகுபாடு இருக்கு. அதுக்கு
அது ஒன்று பாக்கி இருக்கு. அது ஒரு பாயிண்ட் தான். ஆமா, அது எனக்கு கேட்க ஸ்ரீதரன் சுவாமி சொன்னது அந்த ஹிண்ட் மாதிரி கொடுத்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன என்ன ஹிண்ட்? அது என்ன? கர்மம் வேறு வேறா இருக்கும். அதாவது பானை பண்ணுறவனுக்கும் இந்த கட்டடம் கட்டுறவனுக்கும் கர்மா வேற இருக்கிறதுனால அவள் ஞானமும் வேற வேற மாதிரி இருக்கு. கரெக்ட். சரி, அவன் சர்வஜானமா இருக்கான். அவன் வைச்சித்திரியம் விசித்திரமா இருக்கு, வேறுபட்டு இருக்கு. சரி, கிருஷ்ணன் சுவாமி ஒரு பாயிண்ட் சொன்னார். சாந்திவாமி நீங்க அடுத்த பாயிண்ட் சொன்னாங்க. அதனால எந்த கட்டத்துல அதனால இது என்ன இப்ப சித்தாந்தத்துல இருக்கோமா பூர்வபட்சத்துல இருக்கோமா? இந்த பாயிண்ட் எங்க வந்தது? வைச்சித்திரியம் இருக்கு. அதனால குடத்தை பண்றவா பெரிய மாளிகையை எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தனியா ஒரு கொத்தனாருங்கிறவா தான் அதை பண்ண முடியும். கரெக்ட். இது நம்ம இது இந்த பாயிண்ட்ல எங்க பாக்குறோம்? சித்தாந்தத்துல பாக்குறோமா பூர்வபட்சத்துல பாக்குறோமா? யாரு ரங்கராஜன் ராமானுஜன் சுவாமி சித்தாந்தத்துல தான் பாக்குறோம். சித்தாந்தத்தான் பார்த்துக்கணும். சரி, பார்த்துக்கணும். சரி, சாந்தி சொல்லிட்டா. சரி, இந்த சொல்ல என்ன சித்தாந்தத்துல என்ன உடையவர் என்ன பண்றது? இந்த பாயிண்ட் வச்சு என்ன சாதிக்க பாக்குறேன்? அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த கர்மத்தினாலதான் வருது இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ். அதாவது பாட்டருக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, வேற யாருக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, அது நம்ம எவ்வளவு கர்மத்தினாலதான் வருது. ஆனா இந்த லோகத்தை படைக்கிறதுக்கு வேண்டிய ஸ்கில் அதாவது அது ரொம்ப புண்ணியம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிருக்கிற ஒரு என்டிட்டியால தான் பண்ணிருக்க முடியுங்கிறது நம்மளால சொல்ல முடியுமே தவிர, அதை அதுல இருந்து நம்ம ஈஸ்வரன் எல்லாருக்கும் மேற்பட்டவர்னு சொல்ல முடியாது. இது மட்டும்தான் நம்மளால இன்ஃபார்ம் பண்ண முடியும். சித்தாந்தம் என்ன ஆகுதுன்னா, நம்ம காரியத்தை வச்சுட்டு நம்ம கர்த்தா அனுமானம் பண்ணோம் அப்படின்னா, காரியத்துல வைச்சித்திரியம் இருக்கு, வேறுபட்ட தன்மை இருக்கு. அது என்ன பண்றது? அது ஏன் அந்த வேறுபட்ட தன்மை வருது? கர்த்தாவில் இருக்கக்கூடிய வேறுபாடுனாலதான். அப்போ கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஒரு வேறுபட்ட கர்த்தா தெரிவான். ரொம்ப அதிகமான புண்ணியம் கொண்டு ஒரு கர்த்தா தெரிவானே ஒழிய இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு கர்த்தா, ஜீவாத்மாவை கடந்த ஒரு பரமாத்மா அப்படின்னு தெரிய மாட்டான் அப்படின்னு ரெண்டு ரங்கராயன் சுவாமி நீங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டர் அந்த சப்தங்கள்லாம் விட்டுட்டு குயவன் கர்த்தா அதை முடிஞ்ச வரைக்கும் இந்த பரிபாஷ சப்தங்கள் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பாஷைகள் எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் பேக்ரவுண்டும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்பதான் சம்பிரதாயத்துக்கூட ரொம்ப நல்லது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபாஸ்டா நானே ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. பாட்டர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாம்னு தோன்றது. ஏன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சதுர்சூத்ரி அப்படின்னு இந்த சமன்வய அதிகரணம், அடுத்தது 4வது அதிகரணம், அது முடிச்சாச்சுன்னா ஒரு உபோத்காத்தம் இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த உபோத்காத்தம் முடிஞ்சிடும். அது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு சின்ன சதஸ் மாதிரி கூட வச்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ பேசும்பொழுது சம்பிரதாய விஷயங்கள் அடியேன் அப்படின்றது வருது. அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி மற்ற சம்பிரதாய பரிபாஷைகள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கத்துட்டீங்கன்னா சதஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சோபிக்கும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த நையாயிகன் மீமாம்சா, இது நையாயிகன் நியாயசாஸ்திரமா, அது மீமாம்சா, இதெல்லாம் யார் எழுதி வச்சா? அதாவது இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறா இல்லையா? அப்புறம் அது சொன்னப்புறம் அது தப்பான கேள்வி தானே இது. சரீரம் இருக்கணுங்கிறா, இல்லை அது கொயவனுக்கு அஜ்ஞானமும் இந்தந்த அஜ்ஞானமும் இருந்தால் தான் கொயவன் பண்ணும், அப்படியெல்லாம் போய் ஆர்கியூமெண்ட் தராளே. இதெல்லாம் கற்பித்து எழுதினா மாதிரி இருக்கே. எதுக்கு, யார் எழுதினா இப்படி? அதை ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சுன்னு அதுக்கு அகேன்ஸ்டாக வாதம் பண்ணி நம்ம நிரூபிக்கணுமா? நேராக நிரூபிக்கலாமே. அது ரெண்டு விதமாக இருக்கு சாமி. அதாவது இப்போ சிலதெல்லாம் நையாயிக்கன்னு உண்மையாகவே சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிக்ஞாசாதிகரணம் பார்த்தோம் இல்லையா, அங்க பூர்வபக்ஷி யாருன்னா பிராபாகரன் அப்படின்றவன் தான் பூர்வபக்ஷி. அவனுடைய உண்மையான கொள்கை அது
என்ன கொள்கை? சித்த பதார்த்தத்தை சொல்லாத சப்தமானது காரிய பதார்த்தத்தை மட்டும்தான் சொல்லும் அப்படின்னு சொல்லியே பிராபாகரன். சுவாமி சாரி நான் கேட்க வந்தது வேறு மாதிரி போயிடுது. அவள் கேட்குற கேள்விகள்லாம் வந்து கற்பிச்ச மாதிரி இருக்குது, யாரோ கற்பிச்சிருக்கா. ஆனால் இன்னும் கூட நிறையா தப்பாக கேட்கலாமே, இதுதான் எக்ஸாஸ்டிவா? ஒருவேளை ரைட்டாகவும் கூட கேட்கலாம், வேறு பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குமே. இதுதான் எக்ஸாஸ்டிவ்லி ஃபுல்லியாக. சரி, இப்போ அதுக்கு நான் சொல்லுவது பதிலாக தான் வரப்போகுது. இப்போ என்ன இருக்கு, நான் சில இடத்துல வந்து பூர்வபக்ஷி உண்மையாகவே இருந்திருக்கான். மற்ற இடத்துலலாம் இப்போ ஜன்மாதிகரணத்திலேயே விசேஷனம் அது என்ன 3 தனித்தனியாக சொன்னால் 3 பொருளாக மாறிடுமே அப்படின்னா யாருமே சொன்னது கிடையாது. அங்கே ஆச்சாரியாலும் வந்து இன்னான் தான் இது சொன்னா அப்படின்னு மென்ஷனும் பண்ணல. ஸோ இதெல்லாம் என்ன இருக்கு, இந்த மாதிரி வர வாய்ப்பை உடையவரே ஏற்படுத்திட்டு அதை வந்து அதை எழுப்பி அதுக்கப்புறம் சமாதானம் சொல்றாரு. அதனால இன்னும் எக்ஸாஸ்டிவா மேலும் ஆக்கியிருக்காங்க ஆச்சாரியாலாம். அங்கங்க வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் தாங்களே எழுப்பி இன்னும் எக்ஸாஸ்டிவா தான் ஆக்கியிருக்காங்க. ரகுராமன் சார், குயவன் வந்து பானை பண்றதுக்கு வேண்டிய ஞானம் போதும், மற்ற அஜானங்கள் பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அப்போ இந்த அஜானமா வருதா? அதாவது பெருமாள் ஜெகத்தை படிச்சாருன்னா அப்ப அவருக்கு அந்த ஞானம் இருக்கு, வேற அஜானம் இல்லைன்றது அதுல இருந்து கிடைக்காது, அப்ப சர்வஜ்ஞங்கிறது அதுல இருந்து கிடைக்காது அப்படிங்கிறதும் வருது. அதாவது நையாயிக நேரத்துல இந்த அனுமானத்தினுடைய குற்றம் சொல்லும் போது இது கிடைக்கிறது அப்படின்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டதுன்னா, குயவன் இடத்துல அஜ்ஞானம் மற்ற அஜ்ஞானம் இருக்கா மாதிரியே சர்வேசன் இடத்துல அஜ்ஞானம் வந்துடும் அப்படின்னு. மற்ற அஜ்ஞானங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறதுக்கு வேண்டிய ஞானங்கள் இருந்தா போதும் அப்படின்னு ஆயிடும். சர்வஜ்ஞானம் கிடைக்காம எப்படி உலகம் மொத்தத்தையும் படைக்கிறான் அப்படின்னா சர்வஜ்ஞன் தான். எல்லாத்தையும் படைக்கிறான் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சதாலும் படைக்க முடியும். மொத்தத்தை எல்லாத்தையும் படைக்கிறான்ல, நையாயிகனுடைய மதத்திலையும் சர்வஜ்ஞத்துவம் அப்படின்றது கண்டிப்பா வரும். இந்த அடிய இப்போ இதுல வந்து இந்த மாதிரி இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு பதில் சொல்றதுடைய காரணம், நிஜமா இந்த மாதிரி ஒரு சதஸ்லாம் நடந்து இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வந்து அதனுடைய மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் மாதிரியா இது எழுதியிருக்காரு. அப்படி மாதிரி போடல. இது வந்து சுவாமி வந்து தானா ஒரு இப்படி கேள்வி கேட்டா இந்த பதில் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி செய்ய வேண்டிய அவசியம் சுவாமி. அவர் என்ன தன்னுடைய சித்தாந்தமா அதை சொல்லலாம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி இப்ப நையாயிகனுடைய ஒரு பட்சம் வந்து அது மீமாம்சகன் வந்து மறுதளிக்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் நையாயிகன் மறுபடியும் அவங்க ஜெயிச்சிடறாரு, அதுக்கப்புறம் சுவாமி வந்து இது பதில் சொல்றாருன்னு வருது. இது ஏன் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி போற மாதிரி இல்லையா? எதனால இந்த மாதிரி ஏன்னா வெறும் சித்தாந்தத்தை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஒரு கால் நம்மளை பார்த்து யாராவது கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்ல தெரியாது இல்லையா? வெறும் சிவன் நாராயணன் தான் தெய்வம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனா எதுல யாராவது வந்து எப்படி நீங்க சொல்றீங்க, என்னப்பா சொல்றீங்க, நீங்களாம் வந்து கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்றது தான் வேதத்திலேயே இருக்கு, நீங்க பாட்டு ஸ்ரீமன் நாராயணன் தெய்வம் அப்படின்லாம் சொல்றீங்களே, எப்படி இது ஒக்கும் அப்படின்னு அடிப்படை கேள்வி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சில நம்பிக்கைகள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? யாராவது கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன பதில் எப்படி தெரியும் நமக்கு? நம்ம வெறும் ஒரு நம்பிக்கையோட அப்படியே மட்டுமே போடுறதாயிடும். அப்படி இல்லாம என்னெல்லாம் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் சொன்னாங்க நமக்கும் என்ன நம்ம நம்புறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இன்ஃபேக்ட் இப்படிதான் எடுத்துக்கணும் ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள. அப்படின்னா நம்ம பிளைண்டாக போகாம ஒரு விஷயங்கள் இந்த சம்பிரதாயத்துல இருக்கா, நிறைய விஷயங்கள் சரியாவே இருக்கு, சரி நான் சம்பிரதாயத்தை தேர்ந்தெடுக்கிறேன், இப்படிதான் அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருப்பா, இப்படிதான் இருக்கணும் இருப்பா. அதனால எல்லாமே விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு இதுதான் இங்க தார்டியம் அப்படின்னு சொல்லுவா, திருடமா தெரிஞ்சுக்கிறது. இவ்வளவு கிரந்தங்கள் தெரிய இருந்திருக்காது. அடியே செய்யணும் சுவாமி. சுவாமி அடி இந்த கேள்விகள்லாம் வந்திருக்கலாம் இல்லையா சுவாமி? அதனால சிலது அவரா வந்து இது பண்ணி இந்த கேள்விகள் எழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. சிலது அந்த காலத்துல எல்லாம் வாதிக்கப்பட்டிருக்கலாம் பட்டிருக்கும். ஆனால் அதுக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். இப்ப அவங்க ஒரு கேள்வி வரும் இல்லையா, பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது பதில் சொல்லலாம். சரி இல்ல அதுலயே கூட வாதத்தை விட்டுட்டு எங்களுக்கு வேண்டியது சித்தாந்தம் தானே அது மட்டும் கொடுத்துட்டு போங்களே அப்படின்றது, அதுக்கு வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் அப்படின்னு சின்ன சின்ன கிரந்தங்கள்லாம் இருக்கு. ஆனா என்ன தாற்பயம் எல்லா ஆச்சாரியா இருக்கும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் சந்தேகம் வருமோ எல்லாத்தையும் போக்கி கொடுக்கறது. நாளைக்கு வந்து நமக்கு ஒரு சஞ்சல புத்தி இல்லாம இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கூட சேர்த்து தாங்களே யோசிச்சு இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு
வேதவியாசரே அதை பண்ண போறார். 2வது அத்தியாயத்தினுடைய 2வது பாடம் தர்க்க பாடம் அப்படின்னு அவரே வந்து இந்த மாதிரி என்னென்ன சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கோ தானே அதுக்காகவே ஒரு பாடம் அவர் மேல வைக்க போறார். சுவாமி அப்போ வந்து சங்கரர் வந்து வேறு மாதிரி பூர்வபக்ஷம்லாம் சொல்லுவார், உடையவர் வேறு மாதிரி சொல்லுவாள். அவள் பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவள் வந்து வேறு மாதிரி கற்பித்து சொல்லி கொடுப்பா. ஜிக்ஞாச அதிகரணத்திலே வேறுபாடு. ஜிக்ஞாச அதிகம் நம்ம சொல்கிற மாதிரி இந்த காரிய பதார்த்தம் சித்த பதார்த்தம் இந்த மாதிரிலாம் அவங்க பூர்வபக்ஷம் கிடையாது. அங்கே வந்து சாஸ்திர அதிகரணத்தையும் மாறுபாடு இருக்குது, சமன்வய அதிகரணத்தையும் மாறுபாடு இருக்குது, வேறுபாடு இருக்குது, எல்லாத்துலேயும் வேறுபாடு இருக்குது. அடியன் சார் யாரோ சொல்ல நினச்சிங்க இந்த அதிகாரத்தை பொறுத்தவரையிலும் சொல்லுவாங்க. சரி மறந்து போயிடுது. ஏன்னா 9 நேரத்து திருவாமொழி இப்போ பார்க்க முடியாது. நம்ம அடுத்த வாரம் நாளைக்கோ சமன்வய அதிகரணத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாஸ்திர மீத்துவ அதிகரணம் போல இருக்காது. சமன்வய அதிகரணம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜிக்ஞாச அதிகரணத்தோட ரொம்ப தொடர்பு கொண்டதாக இருக்கும். ஸோ எங்கள் சமன்வய அதிகரணம் கேட்கறதுக்கு முன்னாடி ஜிக்ஞாச அதிகரணம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சமன்வய அதிகரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உபோத்காத்தம் சொன்னா இல்லையா, இந்த 4 சூத்திரங்கள் 4 அதிகரணங்கள் அது மொத்தமும் சேர்ந்து இந்த வேதாந்த சாஸ்திரமானது செய்யப்பட வேண்டியது அப்படின்னு சேர்ந்து ஸ்தாபிக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் சங்கரர் என்ன சொல்றார், அதுக்கு எம்பெருமானார் என்ன பதில் சொல்றார் ஸ்ரீபாஷ்யத்தில் அப்படின்றது ரொம்ப சுருக்கமா அந்த விஷயத்தையும் பார்ப்போம் அடுத்த கட்டத்தில். அதுவும் ஒரு காலம் எனக்கு நாளைக்கோ ஒரு ஸ்டெப்ஸ்ல எனக்கு டைம் கிடைச்சது. நான் போன தடவை பண்ணாம மாதிரியே பண்ணிடுறேன். இந்த சாஸ்திர மீத்துவ அதிகரணத்தை வந்து 3 வீடியோஸ் அடுத்து போஸ்ட் பண்ண மாதிரியே இங்கேயும் பண்ணிடுறேன். உங்களுக்கு யாருக்காவது அதில் ஆக்ஷேபணம் இருக்காது. இப்போ அப்படி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க டைம் எடுத்து எப்போனாலும் கேட்டுக்கலாம். இல்லாட்டி நானே வந்து டைம் கொடுக்கணுமா, 3 நாள் விட்டு தான் கொடுக்கணுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லாட்டி என் டைம் வந்ததுன்னா 3 அப்படியே போஸ்ட் பண்ணிட்டா 3 போஸ்ட் பண்ணி நீங்க எப்படி டைமோ அப்படி பார்த்துக்கோங்க. ஆனா இப்போ கொடுத்த மாதிரி 2 வாரம் கொடுக்க வேணாம்னு தோன்றது. நான் அப்புறம் ரொம்ப டிலே ஆகிடும் ஸ்ரீபாஷ்யம் முடிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து நீங்க கொஞ்சம் எப்படியாவது பார்ப்போம். அடுத்த வாரம் கூட கஷ்டமாயிடும். இவ்வளோ டைம் கொடுக்க வேண்டாம். இப்போ சாஸ்திர அதிகரணத்துக்கு கொடுத்த மாதிரி அவ்வளோ டைம் கொடுக்க வேண்டாம். மேற்கொண்டது எப்படின்னு யோசிப்போம். அடுத்த வாரம் தெரியல, நான் திருநாராயணபுரம் போவேன். அதனால அடுத்த வாரம் டிஸ்கஷன் வச்சு முடியுமான்னு தெரியல. அதனாலே இந்த சம்ஸ்கிருத பாடம் இருக்கு இல்லையா, அநேகமாக இங்கே வந்து சேர்ந்து எல்லாருமே சம்ஸ்கிருத பாடத்துக்கும் வர அநேகமாக மோஸ்ட்லி எல்லாம் வர அதெல்லாம் நீங்க சொல்லிடுறேன். இந்த சம்ஸ்கிருத பாடமும் செவ்வாய்க்கிழமை நினச்சிருந்தோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அடுத்த வாரமும் வேண்டாம், எனக்கு சரியா தெரியல. திருவாரூர் ஒரு நாள் நான் போனேன்னா அதுக்கு சதஸ் இருக்க அது ப்ரிப்பேர் ஒரு நாள் நான் போனோம்னு நான் முடிவெடுத்தேன்னா அங்கே நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் பிஸியாகிடுவேன். ஸோ அடுத்த வாரம் சம்ஸ்கிருதம் வேண்டாம், அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும். ஸோ உங்களுக்கும் டைம் இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் புக்கு முடிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அது எப்படியாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருக்கும். ஸோ நீங்கள் திருநாராயணபுரம் போகிறதுல நான் பெங்களூர் வரத்துக்கு ஆசையாக இருக்குது சொன்னேன்ல. அப்படியா? சரி, அவசியம் இருக்கிற தெரிவிக்கிறேன். அதிகமாக ஒரு தான் தோன்றது திருநாராயணபுரத்தில் சதஸ்ன்னு சொல்கிறேன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அடியன் அவசியம் சார், அவசியம் தெரிவிக்கிறேன். அடியன் சார். சுவாமி, அடியன் சம்ஸ்கிருத பாடம்ன்றது ஆரம்பிச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியாது. இந்த சம்ஸ்கிருத பாடம் ஒரு 2-3 மாசமா போயிட்டு இருக்கு. சம்ஸ்கிருத பாடம் அது சாஸ்திர பாடம்னு வச்சுக்கோங்களேன், தர்க்கம் அது படிக்கிறதுக்காக. ஓஹோ, அடியன் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அதாவது இப்போ இந்த ஸ்ரீபாஷா இருக்கு இல்லையா, இது சாஸ்திரம் தேவையில்லாத படிக்கதான் நம்ம ஸ்ரீபாஷத்தை பார்த்துன்னு வரும். ஸோ அது எல்லாமே நீங்க நல்லாவே புரிஞ்சுருக்கீங்க எல்லாருமே. நிஜமாவே வந்து நல்ல சதஸ்யம் நடத்தலாம் எல்லாரையும் வச்சுட்டு. ஸோ இது கூட நீங்க கண்டினியூ பண்ணா போதும்னு தோன்றது. புதுசா வந்து அவங்க ஜாயின் பண்றது கஷ்டமா இருக்கும், அதுக்காக சொல்றேன். நடுவில் கொஞ்சம் தர்க்கம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு நடுவில், அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு என்ன சம்ஸ்கிருதம் தெரியும் மாமி, ராதா மாமி? இல்ல சுவாமி, அதுக்குதான் கேட்டேன். சம்ஸ்கிருத பாடம்னு அதாவது தர்க்கத்துக்கு வேண்டிய சம்ஸ்கிருத பாடம் அந்த மாதிரி போயிட்டு முக்கியமா வந்து சாஸ்திரம் தான்.
கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். சொல்லணுமா சுமதி மாமி ஏதாவது சொல்லணும்? சுவாமி எனக்கு ஒரு குரு பரம்பரையில கேட்கலாம். குரு பரம்பரை இல்லையா? சரிங்க, இதுவா கேக்குறீங்களா? ஏன்னா எனக்கு சின்ன டவுட். இன்னைக்கு ஒருத்தர் சொன்னா மணக்கால் நம்பியும் அவரும் சன்னியாச ஸ்வீகாரம் பண்ணிட்டவர்னு. நான் அந்த மாதிரி குரு பரம்பரை பிரபத்துல பாக்கல, அதாவது தேவரிட்ட கேட்கலாம் சொல்ற அந்த மாதிரி இருக்குன்னு. அது நான் இது வரைக்கும் கேட்டது இல்ல, அதான் எது கரெக்ட்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியல எனக்கு. நான் கேட்டுதான் சொல்லுவேன், யாரையாவது புட்டிங்க சுவாமி போல வர கேட்டுதான் சொல்லலாம். சாந்தி மாமி தெரியுமா? அதுக்கு இல்ல சாமி, இல்ல அது வேற ஒன்று. அப்படி இருக்கு போறது, அப்படின்னா எங்கேயோ இருக்கு போறது. நம்மளோட குரு பரம்பரை படத்துல எல்லாம் அந்த மாதிரி இல்ல. குரு பரம்பரையில 6,000 படியில எங்க சேர்ச்சவன் ஞாபகம் இருக்கும். 6,000 படியில போனார் அப்படின்னு இருக்க வழிய அது சொல்ல முடியாது. சன்னியாசியா எழுந்தபடி இருந்தாரா தெரியல. ஆனா ரகுராமன் சாமி சொல்ற மாதிரி இப்ப எங்கேயோ இருக்கு போல இருக்கே, ஒரு பிரவாதம் இருக்கேன். திருநாட்டுக்கு எழுறதுக்கு முன்னாடி சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணார் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அத்வைத்தம் வந்த மாதிரி இருக்கு. நான் வாழ்தான் எல்லாம் பண்ணுவேன். அடிக்க நான் கேட்டு சொல்றேன். முட்டிந்தன் சுவாமி இடத்துல சந்தர்ப்பம் கேட்டு சொல்றேன். சாத்தி மாமி ஏதாவது கேட்கணுமா? அடியன் ஒரு சின்ன டவுட் சுவாமி. சித்த சாதனம்ங்கிற இடத்துல மீமாட்சன் பட்சத்துல சாதனம் ஜீவனம் அப்படி அவன் சித்தமாக இருக்கும் போது அதை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அது வருதா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சித்த சாதனம் அப்படின்றது சித்த சாதனம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சித்தத்தினுடைய சாதனம் சித்த சாதனம். இங்க மறுபடியும் ஒரு கஷ்டம் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஜிக்ஞாசா சாதிக்கிறது சித்தம் சித்தம் அப்படின்றது மாதிரி ஒரு புரிஞ்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த சித்தத்தை அப்படியே மறந்துடும். நீங்க இந்த சித்தம் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு நாங்க ஜிக்ஞாசா சாதிக்கிறத பார்த்தோம். இங்க சித்தம் அப்படின்னா தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். இங்க சித்த சாதனம் அப்படின்ற இடத்துல சித்தம்னா தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். சித்தத்தினுடைய சாதனம் தெரிஞ்சத்தை சாதிக்கிறான். தெரிஞ்சத்தை அவனால ஸ்தாபிப்பானா? ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த கஷ்டப்பட்டு ஸ்தாபிக்கணும்னு அவசியமே இருக்காது இல்லையா? அப்ப அதுவே ஒரு கோஷம், அது ஒரு குற்றம் தானே, வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. அது புரியறதா? சித்த சாதனம் சித்தம்னா தெரிஞ்சது, தெரிஞ்சத்தினுடைய சாதனம். சாதனம்னா இங்க கருவி அந்த மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. சாதனம்னா ஸ்தாபனம் அப்படின்னு அர்த்தம். ஸ்தாபிக்கிறது, ரீசன்லாம் போட்டு ஸ்தாபிக்கிறது. சரி அடிங்க, அடுத்த வாரம் பார்க்கலாமா? அடுத்த வாரம் திருவாய்மொழியா என்னன்னு திருவாய்மொழி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் அதான் தெரியல. அடுத்த வாரம் திருவாரூரம் போனா முடியாது, நான் அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன். சரி அடிங்க அடியன் சொல்லுங்க.